வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மேலும் இன்றைய நமது கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக நமது மனவளக்கலை பேராசிரியர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காமராஜ் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் காமராஜ் ஐயா அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு அற்புதமாக தொண்டு புரிந்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் சாத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்தவர்கள். நமது மனவளக்கலை விசன் கல்வி பிரிவில் எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் எம்எஸ்சி முடித்துள்ளார்கள். சாத்தூரில் அந்த லயன்ஸ் கிளப், அந்த சாத்தூர் மண்டல சேர்மனாக பணிபுரிந்த சிறப்பிற்கு உரியவர்கள். அவர்கள் சொந்த ஊராக அந்த சாத்தூரிலேயே ஒரு அறிவு திருக்கோயில் கட்டி அற்புதமான தொண்டு புரிந்து வருகின்றார்கள். மற்றும் பெங்களூர், கோயம்புத்தூர் பகுதிகளில் விசன் கல்வி எல்லாம் கொடுத்து வருகின்றார்கள் அன்பர்களுக்கு. மேலும் மலேசியா, சிங்கப்பூர், கோலாலம்பூர் போன்ற நாடுகளில் இணைய வழி சேவை மூலமாக அந்த 18 சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இணைத்து அற்புதமாக மனவளக்கலை சேவை செய்து வருகின்றார்கள். அதற்கும் மேலாக ஆஸ்திரேலியா, யூகே போன்ற நாடுகளிலும் அந்த ஜூம் இணைப்பு வாயிலாக மனவளக்கலையை அற்புதமாக பரப்பி வரக்கூடிய சேவை செய்து வரும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் காமராஜர் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லா கேக்குதா ஐயா? மைக் சரியா இருக்கா? சரியா இருக்குங்க, கேக்குது. சூப்பர், நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? ஆரம்பிக்கலாமா? கிளியரா இருக்கு. அன்பர்களே, ஐயா அவர்கள் இப்போது நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் காமராஜ் ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தும் போது உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சில அன்பர்கள் எதிர்பார்க்கலாம், ஐயா அவங்க எதுவும் சிந்தனை சொல்லி ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ட்டு. நான் ஐயா அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டேன். ஐயா இது அன்பர்களுக்கான ஒரு நேரம், அந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வது சரியாகாது, முறையாகாது. எனவே நாம் நேரடியாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று கூறிவிட்டார்கள். ஸோ அந்த வகையில் அன்பர்கள் அங்கு ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்களுடைய கைகளை உயர்த்தும் போது உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை மீண்டும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தயவுசெய்து உங்கள் கைகளை உயர்த்தவும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் அடி போற்றி. ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிரிஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரான ப்ரொஃபசர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், விண்ணலி வழியாக இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வணக்கங்கள் கூறி, இன்றைய கேள்வி நிகழ்வு என்பது கேள்வி கேட்பவர்களுக்கான நேரம். இது அதை நான் முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்வது என்பது சரியல்ல. மெய்யன்பர்கள் கேட்கின்ற எல்லாருக்கும் எவரையும் விடாமல் பதில் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் சித்தர்களும் மகான்களும் இவர்களோடு நம் குருவான வேதாத்திரி மகரிஷி அவர்களும் என்னுள் அமர்ந்து உங்களுடன் உரையாடட்டும். தவ நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் தொடங்கலாம். அதற்கு முன்னால் ஒரு சின்ன வேண்டுகோள். தவ நுணுக்கங்கள் பகுதி 1 to 13 வரை நான் ஆழியார் இதே ஜூம்ல எடுத்து அது யூடியூப்லையும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல இருந்த சந்தேகங்களும் கேட்டால் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா தவங்களை பற்றி போய் மக்களுக்கு சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு இது. எளிமையாக மகரிஷி கொடுத்த அளவுக்கு எப்படி எளிமையாக கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அது போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தொடர ஆரம்பிக்கப்பட்டது. சில நேரங்களில் அந்த தவ நுணுக்கங்கள் பகுதி
முடிந்தவுடன் கேள்வி பதில் நிறைய பேர் ஹேண்ட் ரைசிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்காம இருந்தேன். அவங்களுக்கு பத்தல, நேரம் பத்தல. இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவம், தம நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தொடரலாம் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியின் முதலாவது அன்பராக நமது கிருபாநிதி அம்மா அவர்கள் கையை வைத்திருக்காங்க. அம்மா, நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். பாஸ்கரையா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம் கேட்கலாமா? வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க. சொல்லுங்க ஐயா. இது வந்து ஒரு சின்ன புக்கு தவத்தை பத்தி நான் ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கி படிச்சேன். இப்ப இன்னைக்கு நீங்க வாரி என்னொன்னே இதைத்தான் முதல்ல நான் குறிச்சு வச்சேன். ஐயா, தவத்தின் மூலம் தெய்வ சக்தியை பெறுவது அக வழிபாடா புற வழிபாடா? அதாவது அவங்க அதை வந்து அந்த புக்கை படிச்சு அந்த கேள்வியை எங்களுக்கு விட்டுருக்காங்க. அதாவது எப்படின்னா, தவத்தின் மூலம் நீ தெய்வ சக்தியை பெறுவது அக வழிபாடா புற வழிபாடா? இன்னொன்னியா, மந்திரம், எந்திரம், தந்திரம், இது மூணுக்கும் தவத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல கோள்களுக்கு சம்பந்தம் இருக்கா? இதை படிச்சு முடிச்ச உடனே இதுல இருந்து எங்களை குறிக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க வந்து கரெக்டா அதை நான் எடுத்து வச்சிருக்கேன், மறுபடியும் படிக்கிறீங்க. நன்றி ஐயா. தவம் என்பதே அக வழிபாடு தானம்மா. அகத்தவம், அகத்தாய்வு ரெண்டே அதுலயே அகன்னு வருதே. அதுலயே அகத்தவங்கிறதெல்லாம் வந்து அக வழிபாடு. புற வழிபாடு என்பது வந்து பொருள்கள் வைத்து சாமியை கும்பிட்டு சிலை வணக்கம் தான் மேக்சிமம், பெரும்பாலும் புற வழிபாடா வரும். புற வழிபாடு என்பது உடலை தாண்டி செய்யக்கூடிய அத்தனை சடங்குகளும் வழிமுறைகளும் இறை வழிபாடும் புற வழிபாடு. அக வழிபாடு என்பது மனதால் இறைவனை நினைத்து அமர்ந்து தியானித்தல் தான் அதுல முதல் தத்துவம். அதனால அக வழிபாடு தவம் தான் அக வழிபாடு. தியானத்துக்கும் தவத்துக்கும் முதல்ல நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். எதனால அது அக வழிபாடாக வருகிறது என்றால், மகரிஷி வந்து தவத்துக்கும் தியானத்துக்கும் 2 வித்தியாசங்கள் அழகா கொடுப்பார். தவம் என்பது மனம் உயிர் மேல் நின்று செய்யும் உள பயிற்சி தான் அது தவம். ஆனா தியானம் என்பது வந்து உள்ளத்தில் உரைகின்ற உயிரினுடைய உண்மை தன்மையை நினைவு கூர்தல் அப்படிம்பார். அப்ப அந்த உயிர் தன்மை, உண்மையில் அந்த உயிர் தன்மையை நினைவு கூறுதல்னா, உயிர் எங்க ஓடிட்டு இருக்கு? உள்ளதான் ஓடிட்டு இருக்கு. அதனால அதை நினைவு கூறுவதுதான் தவம். அப்ப அது அகத்தவம் தானே, அது உள்ள இருக்கிறது தானே, புற வழிபாடு கிடையாது, உள் வழிபாடு தானே அது. அப்ப உள்ளத்தில் உரைகின்ற உயிரினுடைய உண்மை தன்மையை நினைவு கூறுதல். அந்த உயிரின் உண்மை தன்மை என்பது ஒரு பொருள் அல்ல என்பார் மகரிஷி. ஒரு பொருள் அல்ல, அது ஒரு ஓட்டம், அது ஒரு இயக்கம். அந்த இயக்கம்தான் நம் மனதை, நம் உடலை, நம் உடலில் உள்ள உறுப்புகளின் இயக்கங்களை நடத்தி செல்கிறது. அந்த நடத்தி செல்கிற அந்த இயக்கங்களை வெறுமனே நினைவு கூர்ந்து கவனித்தல் தியானம். பார்ப்பவனை பார்ப்பதும் பார் மகரிஷி, அருமையான வார்த்தை. பார்ப்பவனை பார்ப்பது, சீக்கர் ஷுட் பி ஷீன் அப்படிம்பாரு. பார்ப்பவனை பார்ப்பது, யார் பார்க்கிறா? இந்த இறைவன் தான் உள்ள இருந்து நம்மளுடைய இயக்கங்களை நடத்தி செல்லுகிறான். அப்ப நடத்தி செல்லும் போது நாம் வந்து ஒரு கவலம் உணவைத்தான் வாய்க்குள்ள போடுறோம். அது வந்து 7 தாதுக்களா மாறுகிறது. நம்ம செய்யலாம், அதான் போயிடும் உள்ள. எப்பொழுது நம்ம வாயில் போட்டு முழுங்க ஆரம்பிச்சோமோ அது ஆட்டோமேட்டிக்கா இறை செயல் ஆயிடும். அப்படிப்பட்ட இந்த தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள அத்தனை இயக்கங்களையும் கவனித்துக் கொண்டு இருப்பவன் இறைவன். அந்த அறிவு தான் உள்ளே அத்தனை வேலைகளும் செய்கிறது. ஏன்னா அறிவே தான் நாம். அந்த அறிவு என்பது அத்தனை வேலைகளையும் செய்வதால் அந்த அறிவு வந்து தெய்வம். அவனே அதை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி அந்த இயக்கங்களை உள்ளே இருந்து பார்த்து கொண்டு இருப்பவனை பார்ப்பது தியானம். அதான் பார்ப்பவனை பார்ப்பது. புரியுதுங்களா? சிறப்பு ஐயா, நன்றி ஐயா. அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? ஐயா, அதாவது இது வந்து எப்படின்னா, மந்திரம், எந்திரம், தந்திரம், இது தவத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல கோள்களுக்கு சம்பந்தம் உண்டா? அதாவது நீங்க சொல்றது எந்திரம், தந்திரம், மந்திரம் எல்லாம் எதுக்குனால உபயோகப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாகவே யார் ஒருத்தர் வந்து மந்திரங்களை அதிகமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக கூடும்.
அந்த ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக கூடுவதோடு சேர்த்து மன ஆற்றலையும் வைத்து ஒன்றாக இணைத்து அதை யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறவர்களோ அதுக்கு தளமாக அவர்களுக்கு சென்று அதை அடைய வேண்டும், அவர்கள் வாழ்க்கையின் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக அந்த மந்திரத்தை சொல்லி அதற்கு ஒரு தளமாக அனுப்புவதற்கு தளமாக இருந்தது. அது ஒரு நீராக இருக்கலாம், மலராக இருக்கலாம், எந்திரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம். அதுதான் எந்திரம் என்பது. அந்த எந்திரத்தில் அந்த மனதை பதித்து அதன் மூலமாக அவர்களுக்கு அனுப்புவது அது எந்திரம். தந்திரம் என்பது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கோயில்கள்ல விசேஷம் நடக்குது பாத்தீங்களா? இந்த விசேஷங்கள்லாம் எப்படி நடக்குது? நிறைய பேர் கோயில் பக்கமே ஒதுங்க மாட்டாங்க. ஆனா அந்த கோயில்கள்ல எப்படி அந்த எந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த செம்பு தகடுகளில் மந்திரங்களை உச்சரித்து அதன் மூலியமாக அதை பதித்து அந்த இறைவனுடைய அந்த உருவச் சிலையினுடைய அடியில பதிக்க வச்சிருவாங்க, பதித்து வைத்து விடுவார்கள். அதனுடைய வைப்ரேஷன் வந்து கொண்டே இருக்கும். யார் ஒருவர் அந்த இடத்தில் போய் நிற்கிறார்களோ 7 சம்பத்துகளில் அவர்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்க செய்வதுதான் இந்த எந்திரத்தினுடைய தன்மை. அப்ப எல்லாரும் கோயிலுக்கு வரணும், வரவழைக்கணும் அப்படின்னா அது ஒரு தந்திரம் பண்ணணும். அந்த காலத்துல மகான்கள் பண்ணாங்க. என்ன தந்திரம் பண்ணாங்க? ஐம்புலன்களை கவரும்படி அவர்களை தந்திரம் பண்ணாங்க. கண்ணுக்கு காட்சியாக லைட் முழுவதும் ஜிகு ஜிகுன்னு வெளிச்சம் வச்சு, என்னடா அங்க ஒரே வெளிச்சமா இருக்கு, என்னன்னு போய் பார்ப்போம். ரைட், ஒண்ணு. நல்ல மலர்கள், வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு நுகர்தல் இருக்கும்போது நல்ல வாசனை வருது, நல்லா இருக்கு எப்பவுமே, அப்படி ஒண்ணு. ஒளி, மந்திரங்களுடைய சப்தங்களை ஸ்பீக்கர்ல போட்டு ஒழிச்சு அதன் மூலியமா இந்த பாட்டு அந்த மந்திரம் நல்லா இருக்கு, ஒரு ராகம் நல்லா இருக்கு, எப்படி அப்படி வரவழைக்கிறது, அந்த உணர்வை ஏற்படுத்துவது ஐம்புலன்கள் மூலமாக. அப்ப புலன்களாக தொடுப்புலன் உணர்வாக இந்த ஐம்புலன்களையும் சேர்த்து எல்லாத்தையும் அதுக்குண்டான அத்தனை அடிப்படை தத்துவங்களையும் உண்டாக்கி அதை வெளியிடும் போது அவனை எறியாமல் அங்கு போய் அவன் அந்த இடத்துல நிற்க வேண்டும் என்ற அந்த ஒரு தன்மைக்காக அந்த தந்திரத்தை உண்டு பண்ணினார்கள். எந்திரம், தந்திரம், மந்திரம். மந்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் ஒரு சொல்லை சீராக செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த சொல்லுபவரினுடைய அந்த சொல்லினுடைய ஒளியின் அதிர்வலைகள் நல்லா கவனிக்கணும். மந்திரம் சொல்லும் போது ஏதோ ஒரு சொல்ல, மந்திரம் மட்டுமல்ல, மகரிஷி சொல்றது மந்திரம் மட்டுமல்ல, ஒரு சொல்லை சீரான கதியில் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சொல்லும் அந்த சொற்களினுடைய ஒளியின் அதிர்வால் ஏற்படுகின்ற அந்த அலைவரிசையானது சொல்லுபவர்களுடைய உயிரையும் உடலையும் காக்கின்ற கவசமாக மாறும்பார். மந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் பற்றியது அல்ல. நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. மந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் பற்றியது அல்ல. பிரபஞ்சம் அறியும் ஒளியே தவிர, சப்தமே தவிர அந்த மந்திரம் அதுள்ளில் பதிந்துள்ள அர்த்தங்களை பற்றியது அல்ல. அப்ப இந்த மந்திரங்கள் எப்படி இருக்குன்னா, பிஜே மந்திரங்களை ஒரு சொல்ல சொன்னீங்கன்னா அது ஒருனுடைய இறையினுடைய ஒரு இயக்கத்தை குறிக்கும். அப்போ உனக்கு 7 சம்பத்துல என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது அந்தந்த சக்தி, அந்த அதிர்வலையானது பிரபஞ்சத்துக்கு போய் அதன் மூலியமாக உனக்கு நீ மனதால் வேண்டுகின்ற அத்தனையும் எப்படி கரெக்டாக நீ பிரபஞ்சத்துக்கு இந்த தத்துவத்தை அனுப்புகிறாயோ அதை பிரபஞ்சம் படித்து அதை சீர்திருத்தம் செய்து உனக்கே திரும்பி நீ மனமாக அதாவது மறைபொருள் தானே. மனமா நினைச்சேன்னா மறைபொருள் தானே. எனக்கு பணம் வேணும், நகை வேணும், நிம்மதி வேணும்னா மறைபொருள் தானே. அது போய் பிரபஞ்சம் படித்து அதை திருப்பி அனுப்பும் போது உனக்கு ரூப நிலையில் உன் முன் நிற்கும். அதுதான் மந்திரத்தினுடைய தத்துவம். நிறைய சொல்லிட்டே போலாம். ஆகக்கூடி இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இது பிரபஞ்ச தத்துவத்தோட இது பண்ணது. எப்பவுமே இன்னொன்னு நல்லா கவனிச்சுங்க, மன ஆற்றல் என்பது பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். மன ஆற்றல், நம்மளுடைய மன ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையது. எப்படி சார் இது பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற உயிரானது உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இப்படியே சுத்தி 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 ஓடிக்கிட்டே இருக்குன்னு நீங்க நினைக்க, ஒரு இடத்துல ஓடாதது, ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனா அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உயிர் துகள்களோடு
பிரபஞ்ச காந்த களத்திலிருந்து உயிர் துகள்கள் வந்து உங்க உடம்புல கோடிக்கணக்கா சேர்ந்துகிட்டே இருக்கும். இங்க ஓடிட்டு இருக்கு, உள்ளேயும் உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச காந்த களத்திலிருந்து அப்படியே கோடிக்கணக்கானது வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும், சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும். அப்பொழுது உடலில் இருக்கிற உயிர் துகள்களோடு அந்த பிரபஞ்ச காந்த ஆற்றல் உயிர் துகள்களும் வந்து சேர்ந்து இருக்குன்னு வைங்க, அதிகமாகும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அதை முடிச்ச பின்னாடி நீங்க வந்து ஐம்புலன்கள் மூலமாக நீங்க அதை செலவு பண்ணுவீங்க. அப்ப வந்துகிட்டு இருக்கும், வெளியே போயிட்டு இருக்கும். மகரிஷி சொல்றார், எப்பொழுதெல்லாம் நம் ஐம்புலன்களை வெளிப்பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? இன்ப துன்பம் பிறக்கிறது. ஆனா எப்பொழுதெல்லாம் நீங்க வெளியே வந்து இந்த மாதிரி ஜீவகாந்தத்தை செலவு பண்றீங்களோ அதனோடு உயிர் துகள்களும் சேர்ந்து செலவாகும். அதுதான் சூக்கம வழிபாடு, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பாரு மகரிஷி. அப்ப மேல இருந்து வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு, வெளியே போயிட்டே இருக்கு. அப்ப வரவுக்கும் செலவுக்கும் உள்ள ஒரு கணக்கு நடக்கும். எப்பொழுதெல்லாம் நீங்க வரவை அதிகமாக வைத்துக்கொண்டு செலவை குறைவாக வைத்தானால் உங்களுடைய உயிர் துகள் அதிகமாகும். அப்படி உயிர் துகள் அதிகமாகும் போது அந்த உயிர் துகளானது எல்லா செல்களிலும் போய், குறிப்பாக உடலில் உள்ள ஐம்புலன்களின் செல்களில் போய் அப்படியே என்ரிச், அப்படியே நல்ல தேக்கமாகி அந்த செல்கள், ஐம்புலன் செல்களில் அப்படியே நல்ல ஒரு திண்மையாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது அதன் மூலமாக வருகின்ற அந்த மன ஆற்றல் அதிகமாக இருக்கும். நீங்க அதிகமா செலவு பண்ணீங்கன்னா மன ஆற்றல் கம்மியாயிரும். அதனாலதான் மகரிஷி சொல்லுவாரு, பிரபஞ்ச ஆற்றலோடு மன ஆற்றல் தொடர்புடையதும்பாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த எந்திரம், மந்திரம், தந்திரம் எல்லாமே பிரபஞ்சம்தான். பிரபஞ்சத்திலிருந்து நம்ம வந்து அது வந்து டோட்டாலிட்டி, நாம் பிராக்ஷன், அது முழுமை, நாம் பின்னம். அதிலிருந்து வந்ததுனால என்ன நீங்க செயல் செய்தாலும், என்ன எண்ணங்கள் செய்தாலும் நீங்கள் வந்து அது வந்து பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையதானே தவிர அதுல இருந்து வர முடியாது. அதுதான் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி. ஐயா நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாஸ்கரையா நன்றி, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதா பிரபாகரன் ஐயா? கேக்குதுங்களா? உங்க சவுண்ட் இல்லையே. வாழ்க வளமுடன். கலாவதி மேடம் வாழ்க வளமுடன். நீங்க கேட்கலாம் ஐயாட்ட. வாழ்க வளமுடன். பாஸ்கரன் சார் வாழ்க வளமுடன். வணக்கம் சார். மகிழ்ச்சி, நன்றி. வாழ்க வளமுடன். ஐயாட்ட கேளுங்க கேள்வியை. வாழ்க வளமுடன். ராமராஜ் சார், நான் அருப்புக்கோட்டையில இருந்து கலாவதி பேசுறேன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக 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 அருகில் அருப்புக்கோட்டை, சாத்தூர் அருப்புக்கோட்டை. சொல்லுங்கம்மா. பாவனையே வெற்றி நல்கும் அப்படின்னு ஒரு தலைப்பு. இப்ப பாரதி சொல்றாரு, பாவித்தல் ஒன்றை போதும் பரமநிலை எய்துவதற்கே அப்படின்னு பரசிவ வெள்ளத்துல ஒரு பாடல் கொண்டு வர்றாரு. அப்ப நம்ம பாவித்தல்ங்கிறது நம்ம மகரிஷி தவம் செய்யும் போது நம்ம சந்திரன்ட்ட, சூரியன்ட்ட, பேரியக்க மண்டலம் போகும்போதெல்லாம் ஒரு பாவனை செய்து அங்க போறோம், அதோட இணையணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? அதாவது மகரிஷி என்னுடைய தவ நுணுக்கங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் வரி வைர வரிகள் சொல்லி மகரிஷி இதோட போடுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த செயலை செய்தாலும் சரி, எந்த எண்ணத்தை நீங்கள் எண்ணினாலும் சரி, அதை வந்து தீர்மானமாக தெளிவாக இருந்து கொண்டு ஆழ்ந்து அடிமனதில் வைத்து அந்த செயலை செய்யும் போது அது வந்து சித்தியாகும் பாரு. பாவனைன்னா என்னம்மா? பாவனை என்பது அதுவாக நாம் மாறுவதான பாவனை. ஏன்டா நீ அவன மாதிரி பாவனை செய்யற, பொய் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாவனை என்பது எதை நினைத்து நீங்கள் வேண்டும் என்கிறவர்களோ அதுவாக மாறுவது பாவனை. பாவனை செய்தால்னா அதுவாக நாம் மாறிவிடலாம். இப்ப வந்து சுத்த வெளியில இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த சிவகலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனை நாம் பரமனை அடைய வேண்டும் என்றால், பாவனை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் முயற்சி செய்து கண்ணும் கருத்துமாக அது உள்ளிருந்து பாவனை அப்படியே அடிமனதில் நின்று செஞ்சு போனா
அந்த பரமன் உங்களுக்கு வசப்படுவான். அதான் பாவனை. பாவனைங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எதை நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீங்கள். தியானத்தினுடைய அடிப்படை எதுவாக ஆக நினைக்கிறோமோ அதை அடிமனத்தில் போட்டு நினைக்க கொள்ளும்போது அந்த தியானம் நமக்கு சக்கும். அதே பாவனை. வேறம்மா? அந்த ஆடியோ ஜூம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சொல்லுங்கம்மா கலாவதி அம்மா. பாவனையோடு இருந்தால் பரமனையும் எய்தலாம். அதுவானால் அதுவே பேசுங்கிறத அந்த தத்துவம். அதுவான அந்த பாவனையாவே மாறிடணும். பாவனை என்பது உள்ளுணர்வாக அதை எடுத்து அதுவாக நாம் மாறுவது. நம்ம மகரிஷி அடிக்கடி சொல்லுது, எதை நீங்க பாக்குறீங்களோ அதுவாகத்தான் நீங்க மாறுறீங்க. உங்களுக்கு தெரியாது. ஒரு யானையை பாக்குறீங்கன்னா அந்த யானையினுடைய உருவம் எப்பொழுது உங்கள் உள்ள வந்துச்சோ அந்த யானையாகவும் அதனுடைய குணங்களும் எல்லாமும் உங்கள் வசமாக நீங்கள் மாறுவீர்கள் அப்படின்னு. அந்த இதையே அப்படியே பாவனை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த யானையினுடைய நிலைக்கு நாம் வந்துவிடும். அந்த யானைக்கு பதில் அந்த இறைநிலையை, அதான் மகரிஷி சொல்லுவாரு, இறைநிலை எது என்று தெளிவாக அறிந்து கொண்டு உள்ளுணர்வாக நிறுத்தி அதனை அந்த பாவனையோடு அதனுடைய தொடர்புடையோடு அந்த தகுதியோடு நம்ம அதை பெருங்கும் பொழுது அதை உணர்ந்து நாம் வழிபடும் போதுதான் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழலாம் பாரு மகரிஷி. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அப்ப தத்துவமசியில சொல்றோம் நம்ம இறைநிலையோட ஒன்றி கலந்துடுறோம், நாம் அதுவாகி அதுவே நாம் ஆகி விடுகிறோம். ஆமா, அதான் பாவனை. அதான் அதாவது இன்னொரு உபநிடத்துல ஒண்ணு உண்டு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எதை கண்ணால் பார்க்க முடியாதோ, எதை நாம் பார்க்க முடியாதோ ஆனால் எதை கொண்டு நாம் அதை பார்க்கிறோமோ அது பிரம்மம் என்று அறி. இந்த வார்த்தைக்கு பொருள் புரியுதம்மா? அம்மா நான் பேசுறேனே கேக்குதா உங்களுக்கு? நீங்க ஆமா சரின்னு சொன்னாதான் எனக்கு, இல்லைன்னா நான் பேசுறது கேட்கலையோன்னு எனக்கு ஒரு அச்சம் மனசுல வருது. கேக்குதா நான் பேசுறது? கேக்குங்க, பேசுற கேக்கு தெளிவா. கலாதி மேடம் கேக்குது இல்ல உங்களுக்கு? அன்மியூட் பண்ணுங்க கலாதி மேடம். அன்மியூட் பண்ணுங்க. ஐயா கேக்குறாங்க பாருங்க. நீங்க ஐயா பேசுற கேக்குது இல்லையா தெளிவா? போன கட் பண்ணி விட்டேன், அது சரியா கேட்கல சார் பேசுனது. அந்த வரி மட்டும் அப்ப நான் எவ்வளவு நேரம் பேசுனதுல உங்களுக்கு கேட்காம இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க, நான் திருப்பி உங்களுக்கு. சார் அதெல்லாம் நான் குறிப்பெடுத்து எழுதிக்கிட்டே இருப்பேன் வேகமா நீங்க சொல்ல. அதாவது எதை கண்ணால் பார்க்க முடியாதோ, எதை கொண்டு அதை பார்க்கிறோமோ அது பிரம்மம் என்று அறி அப்படின்னு இருக்குது உபநிடதங்கள்ல. வேத வாக்குன்னே சொல்லலாம். எதை கண்ணால பார்க்க முடியாது உங்கனால? இறைவனை பார்க்க முடியாது. மறைபொருள் என்பது இறை, உயிர், மனம், 3 தான் மறைபொருள். அந்த 3ஐயும் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப எதை கொண்டு அதை பார்க்கிறோமோ, எதை கொண்டு அதை பார்க்கிறோம்? நீ எதை மறைபொருளை எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ அதை வைத்து பார்த்தால் உனக்கு அது புரிந்துவிடும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இறையை பற்றி நீ அறிய வேண்டும் என்றால் அந்த இறையாக நீ மாற வேண்டும். அதுவானால் அதுவே பேசும். இதுதான் தத்துவம். அதுதான் அந்த இதுலயும் சொல்றாங்க. அதுல அப்ப எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் மாறிட்டோம்னு அதான் வருமா. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் நல்லா, எதை ஒன்றும் இழக்க தயாராக இல்லாதவன் பிற ஒன்றையும் பெற முடியாது. பிரபஞ்ச தத்துவம், உலகியல் தத்துவம். அப்ப நம்ம எதை வேணும்னு நினைக்கிறோமோ மற்றதெல்லாம் நம்ம இழக்கணும். அப்ப அந்த இறைநிலையை நம்ம இறைநிலையோடு இருக்கணும், அவனை அறிய வேண்டும் என்றால் நம் மனதை அவங்ககிட்டயே நிறுத்தணும், மற்றதை நினைவுல பூரா இழக்கணும் நம்ம. அதுதான் அட்டாங்க யோகம். எல்லாத்தையும் குறிப்பா அதிலேயே போடுறதுதான். எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையதுதாம்மா. வாழ்க வளமுடன். வேற கேள்விமா? ரொம்ப நன்றி சார், அற்புதமா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கலாவதி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பாஸ்கர் சார் வாழ்த்துக்கள் சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வாழ்க வளமுடன். புக்ல எழுதுறது நிறைய புக்கு படிப்பேன். அதுல வேற புக்ல இந்த தலைப்பு இருந்துச்சு, பாவனையே
நல்கும்னு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இத வச்சு கட்டுரை எழுதுவோம் அப்படின்ட்டு தான். நீங்க நான் சொன்னது உங்களுக்கு அதில் கட்டுரை எழுதுவதற்கு திருப்தியாக விளக்கம் கிடைத்ததாம்மா? ஆமா சார். இல்ல இன்னும் எதுவும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. விளக்கம் கிடைச்சதா உங்களுக்கு? சார் அதுவானால் அதுவே சொல்லும், அதுவே பேசும். அதுவானால் அதுவே பேசுனா இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. மகரிஷி சொன்ன ஒரு வைர வரிய சொல்றேன். மன அலைச்சூழலை குறைத்து டெல்டா வேவ் என்று சொல்லப்படுகின்ற 3லிருந்து 2, 1 நிலைக்கு வரும் பொழுது, அந்த இறைநிலையோடு ஒற்று போகும் பொழுது, மன அலைச்சூழலை குறைத்து 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 அவனோடு இணையும் பொழுது, அந்த இறைநிலையானது தனது சரித்திரத்தை உள்ளபடி உனக்கு சொல்லல மகர்ஷி, உணர்த்தும் அப்படிம்பாரு. அவர் மகர்ஷி போடுற ஒவ்வொரு வார்த்தையும் அதுதான். உன் மன அலைச்சூழலை குறைத்து கொண்டே வந்தால் அந்த இறையோடு நீ வந்து கலக்கும் பொழுது அந்த இறையனுடைய சரித்திரத்தை உனக்கு உள்ளபடி உணர்த்தும் அப்படிம்பாரு. அந்த உணர்த்தல் என்ற வார்த்தைக்குத்தான் ஞானோதயம் பெறுதல் என்பது. இப்படி ஞானோதயம் பெற்ற பல முனிவர்களால் பல காலங்களில் எழுதப்பட்டதுதான் உபநிடதங்கள். புரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் ஞானோதயம் பெற்றோர், இறைநிலையோடு இருந்து அவர்களுக்கு அந்த உணர்வுகளை பெற்று அந்த உணர்வுகளின் வெளிப்பாடாக எழுதப்பட்டதுதான் உபநிடதங்கள். உபநிடதங்கள் என்பது 4 வேதங்களினுடைய சாரம். கருத்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். மிக்க நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன் சாருக்கும் நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி சாந்தி கண்ணன் அவர்களே ஐயாவிடம் கேள்வி கேட்க அழைக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. சாந்தி கண்ணன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சாந்தி கண்ணனம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். என்னோட கேள்வியா, இந்த 9 மையத்துக்கு அது உணர முடியாம இருக்குயா, சில டைம் உணர மாதிரி இருக்கு. மகரிஷி சொல்லுவாரு. உங்க கேள்விக்கு மகரிஷியே ஒரு கேள்வி பதில சொல்லியிருக்காருமா. 9 மையத்தை உணர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு மெய் என்பர். அதுக்கு மகரிஷி சொன்னாரு, நீங்கள் முதலில் வந்து ஆகினை தவத்திலும் துரிய தவத்திலும் நன்றாக செய்து செய்து தேர்ச்சி பெற்றீர்களானால் நீங்கள் அந்தந்த மையங்களில் நிற்கும் பொழுது அதை நீங்கள் உணரலாம் அப்படின்பார். அப்படி ஆகினை தவத்தை பண்ணும்போது என்ன உனக்கு நமக்கு மேன்மை கிடைக்கும்? ஓர்மை கிடைக்கும், சீர்மை கிடைக்கும், நேர்மை கிடைக்கும், கூர்மை. இந்த 4 மையம் ஆகினை தவத்துல கிடைக்கும். அது மனத்தினுடைய தன்மை. அது அப்ப அந்த ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை இந்த 4 கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ண, அதுல தவத்தை செய்து 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 நீங்க பழக்கப்படுத்தி வரும்போது எந்த மையத்துல நின்னாலும் அதுல கூர்மையா நிக்கலாம், நேர நல்லா அதுல என்னென்ன இருக்குங்கிறத நேர்மையை அறியலாம், அது சீராக இயங்கி கொண்டிருக்கிற அந்த சீர்மையை அறையலாம். இத்தனை இதுவும் வந்து நீங்க ஆக்கினை தவத்தையும் துரிய தவத்தையும் நீங்க நல்லா செய்து பழக வேண்டும் அம்மா. அதுதான் ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த இதுல செஞ்சுட்டீங்கன்னா இந்த இதுல இது பண்ணலாம். இன்னொன்னு, நான் வருகின்ற அடுத்த மாசம் வந்து ஐயா வந்து எனக்கு வந்து தவ நுணுக்கங்கள் 14 வந்து கொடுக்கும்போது நான் மேக்சிமம் வந்து பஞ்சபூத நவகிரகங்கள் அதில் பூர்த்தி அடையும். அதுக்கப்புறம் நான் வந்து 9 மைய நவகிரக தவம் தான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த நிலையில பாத்தீங்கன்னா அதுல எப்படி ஒவ்வொரு மையத்திலையும் எப்படி மனம் சிதறாமல் அது எப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஒரு அம்மா கேட்டாங்களா, பாவனை என்பதற்கு. நானே அது கேட்கணும் தான் இருந்தேன். அந்த பாவனை செய்யும் போது அதுவே பல எண்ணங்கள் அந்த டயத்துல வரும்போது அதையும் மாத்தணும். அந்த பாவனை செய்யும் போது நமக்கு எண்ணங்கள் வந்துருது. அந்த பாவனையில நிக்க எண்ணங்கள் வரும் பொழுதுதான் அந்த பாவனையில நீங்க நிக்க முடியாது. அது பயிற்சியில தான் வரணும். பயிற்சியில தான் வரணும். அது பயிற்சி எடுக்க எடுக்க அதான் வந்துடும். பயிற்சி எடுக்க எடுக்க அதான் வந்துடும். செந்தமிழ் நாப்பழக்கம். புரியுதுங்களா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். அந்த மாதிரி அந்த மனசை வச்சு நீங்க அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே பழக்கம் ஆயிடும். பழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம். யாருமே வந்து பிறப்பிலேயே தவம் பெற்றவர்கள் அல்ல.
ஆனா சொல்லுவார் கடைசியில மகரிஷி அந்த ஒரு சித்தர் சொல்லுவார், ம். கொஞ்ச உருவோ 9ஆம் திங்கள் அறிவுமேல் கொடுபிறவி தோன்றலை குறித்து இருகரம் கூப்பி அருள்தாவென தவங்கொண்டே இருந்து புரியும்பார் ஒரு சித்தர். சரியா. அதாவது 9வது மாசத்துல அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை, இறைவா ம். எனக்கு உருவத்தையும் பூர்த்தி பண்ணிட்ட, அறிவையும் ம். கொடுத்துட்ட, நான் இப்படியே வெளியே போறேன், எனக்கு அருள் தாயேனா அந்த ம். குழந்தை இப்படி கையை தூக்கி அப்படி வணங்கிட்டு தான் வெளியே வருமா. ஆனா அதை நம்ம தவம் ஓ. இருக்கிற மாதிரி செய்யறோமா? தவத்துக்கு வாடையே காட்டுறது இல்லை நம்ம. இல்ல. அதனால எல்லாமே சரி. பாவனை தான். அந்த பாவனை சரி. அங்கேயே இப்ப ஆரம்பிச்சிருது. சரியா. சொல்லுங்கம்மா. இப்ப ஸ்கூல் படிக்கிறப்பங்க இப்ப ஆர்கனைட் டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க ம். இன்னுமே எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாம தான் இருக்காங்க. ஏன்னா டைம் இல்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியா நம்ம ஊக்கம் கொடுக்கணும் அந்த பசங்களை? ஸ்கூல் போயிட்டு அந்த இதை பண்ணணும், எக்ஸசைஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, கொடுத்துட்டோம். ஆனா உணர்ந்துறாங்க, என்னால முடியுதுமா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறான். அந்த குழந்தைகளுக்கு வெறும் ஆர்கனையும் சாந்தி மட்டும் செய்ய சொன்னா போதுமா ஐயா? இல்ல, இல்ல. சாந்தி ம். அதாவது ஆக்கினை அதிகமாக ஆக்கினை தீட்சை குடுத்து 3, 4 நாள்ல 1 வாரத்துக்குள்ள சாந்தி குடுக்கணுங்கிறது தான் முறை. அதான் ம். நம்மளுடைய பேராசிரியர்களுடைய கடமை. சாந்தி குடுத்தாகணும். ம். ஆக்கினை குடுத்த உடனே. 2, 3 நாள்லயோ, 4 நாள்லயோ அது குடுக்கணும். எடுத்துக்கிட்டா, எல்லாமே எடுத்துக்கிட்டா. ஆனா அது நடைமுறைக்கு எடுத்துட்டு வராம இருக்காங்க. நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அவங்க ம். பள்ளி பருவ மாணவர்கள் இல்லையா? ம். காலேஜ் படிக்கிறவங்க இல்ல. பள்ளி பருவ பள்ளி மாணவர்கள். ம். அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு பிடித்தமான சொற்களை சொல்லி அவர்களை அதாவது கம்பல் பண்ணாம அவங்களோடு ஆடுற மாடை ஆடி கறக்கணுங்கிற மாதிரி அவர்களோடையே சேர்ந்து அந்த உணர்வை ஊட்ட வேண்டியது பேராசிரியர்களுடைய கடமை. அதை நீங்க மனசுல போட்டு நல்லா தெரிஞ்சு செய்யுங்க, வந்துரும். ரொம்ப நன்றி ஐயா. விளையாட்டா தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ரொம்ப நன்றி. அது பெரிய தவறும் கிடையாது. அது சரியா. அங்க 14வது தவநுணுக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கலைஞர்கள் எல்லாம் 11. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த வாழ்க அன்பராக வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி, நன்றி. நல்ல கேள்வி, நல்ல பதிலை பெற்றுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக பத்மாவதி அவர்களை ஐயா அவர்களும் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். கேட்கலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு. பத்மாவதி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்க ஐயா. வளமுடன் ரொம்ப ஐயா. சிறப்பான வாழ்த்துக்கள். கேள்வி, சிறப்பான பதில்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்ப நம்ம தவம் பண்ற போது, துரிய தவம் பண்ற போது ஆக்கினை துரியம் அப்படின்னு பண்ற போது ஆக்கினையில் உயிரை பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கினைங்கிற போது பருவ மத்தியில பாருங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா நமக்கு 9 மைய தவத்துல தங்க விடசத்தில பாரும்போது மூலாதாரம் அது வரிசையா வருது இல்லையா? சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் அப்படி வரும்போது அந்த 7வது சக்கரங்கிறது முதுகு தண்டுல தான் இருக்கு. அதனால நம்ம தவம் பண்ற போது அந்த முதுகு தண்டு வழியா பார்க்கணுமா, நம்ம பாவனை பண்ணணுமா, இல்ல நேர புருவ மத்தியில பார்க்கணுமா? அது புரிய மாட்டேங்குது ஐயா. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க நல்லா. சொல்லுங்க. ஒரு சாதாரணமா நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. அந்த ஊர் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட ஊர் அல்ல. புதுசா ஒரு ஆளை தேடி போறீங்கன்னு வைங்க இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ இறங்கின உடனே ஐயா இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரு? இங்க இருந்து இந்த நேரா போங்கம்மா, அங்க ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சில் இருந்து லெஃப்ட்ல திரும்புங்க, அப்படியே நேரா போங்க, ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து 3வது வீட்டுல 3வது போஸ்ட்ல ஒரு ரைட்ல திரும்பினா 4வது வீடு. இப்படி சொல்றாங்களா இல்லையா? ஆமா. எதனால சொல்றாங்க? நமக்கு அந்த லொகேஷன் தெரியாதனால சொல்றாங்க. ஆரம்பத்துல தவம் பழகும் பொழுது எந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிற பொழுது தெரிஞ்ச இடங்களை சொல்லி அதன் மூலமாக அந்தந்த இடங்களை நிறுத்தி அந்த இடங்கள்லேயே உங்களை மனதை வைக்க சொல்லி அதில் நீங்கள் சித்தி பெற்றால், அதில் உங்களுக்கு சக்சஸ் ஆனால், அதில் நல்ல பயிற்சி பெற்றிருப்பன அந்த எந்த இடத்தை சொல்லி நிற்க சொன்னார்களோ அந்த இடத்தில் நீங்கள் அதிகமான மனம் வைத்து பிராணனும் மனமும் அந்த இடத்துல சேரும் பொழுது அந்த இடத்துல ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வானது உங்களுக்கு அந்த உள்ளுணர்வில் இருக்கக்கூடிய அந்த அறிவானது அந்த உணர்வை அந்த உண்மையிலேயே சித்தர்கள் எங்க அந்த சக்கரத்தை அமைத்திருக்கிறார்களோ அங்கே கொண்டு போய் உங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டும். அந்த நிலையில் நீங்க நிற்கும் பொழுது அந்த ஞானத்தை நீங்க பெற்று விடுவீர்கள். இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம்.
முதுகுத்தண்டை நம்ம முதுகுத்தண்டை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா முதுகுத்தண்டுன்னா தெரியும் நமக்கு. ஏன்னா சயின்ஸ்ல பார்த்திருக்கோம், எல்லாம் செஞ்சிருக்கோம். அந்த முதுகுத்தண்டுக்கு நடுவுல இருக்கிற மறைபொருள் நாடியான சுழுமுனை நாடியை நம்ம பார்த்திருக்கோமா? யாரும் பார்க்க முடியாது. அது மறைபொருள் நாடி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த முதுகுத்தண்டுக்கு மத்தியில ஒரு லேசான சித்தர்கள் ஔவையார் சொல்லுவாரு, அதாவது நூலோடு நூல் மாதிரி நுழைந்த நாடியானது அந்த வெள்ளி தாமிர கம்பி மாதிரி இருக்குமா, சின்னதா. அந்த தாமிர தண்டை இப்படி ஒடிச்சிங்கன்னு வைங்களேன், நூல் நூலா வரும். அந்த நூல் மாதிரி வெள்ளி கம்பி மாதிரி ஒரு மறைமுகமான கற்பனையான ஒரு நாடி அந்த முதுகுத்தண்டு வழியா மூலாதாரத்தை தொட்டு கொண்டு துரியத்து வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு உணர்றோம். அதுக்கு மேல அது சுத்த வெளி வர டைரக்டா 90 டிகிரி என்று சொல்லப்பட செங்குத்தாக செல்லுகிறதுங்கிறாரு சித்தர்கள். அந்த மூலாதாரத்திலிருந்து தலை உச்சி வரைக்கும் இருக்கிற அந்த சுழுமுனை நாடியில தான் 7 ஆதார சக்கரங்களை சித்தர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதுக்குள்ள நான் இப்ப முதுகுத்தண்டுனா என்னன்னு தெரியும், நாடினா என்னன்னு தெரியும். சுழுமுனை நாடினா இப்ப நீங்க புரிஞ்சு நான் சொல்ல 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 அந்த உணர்வு உங்களுக்கு வரும்ல, வருதா இல்லையா? வருது ஐயா, வருது. அப்ப அந்தந்த இடத்துல சொல்லும்போது ஒரு முதலில் தவம் பழகிறவனுக்கு இந்த இடத்த சொல்லும்போது அவன் முதல்ல முதுகுத்தண்டை அவனால பார்க்க முடியாது. சுழுமுனையின முதுகுத்தண்டை பார்த்திருந்தாலும் அவன் கற்பனை செய்வது கொஞ்சம் கடினம். அதை விட கடினம் அந்த முதுகுத்தண்டினுடைய நடுமையத்தில் அமைந்திருக்கிற மறைபொருள் நாடியான சுழுமுனை நாடியை காண்பது என்பது மிகவும் கஷ்டம் இல்லையா? அப்ப அது என்ன பண்ணா அந்த நாடியில தான் சித்தர்கள் அமைச்சிருக்காங்க. ஆனா இவனுக்கு உணர்வு ஊட்ட வேண்டும் என்றால் என்ன சொல்லணும்னா, பால் சுரப்பி தான் முதல் சக்கரம். அந்த பால் சுரப்பியை அப்படிங்கும் போது அவன் என்ன பண்ணுவான், அப்புறம் பால் சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னா, உன்னுடைய ஆசன வாயிலிருந்து 1 இன்ச்சு மேல, உன்னுடைய இனக்குறியிலிருந்து நேரா பின்னாடி வரும்போது அந்த 2 புள்ளி முட்டும். இன்னொரு புள்ளி முதுகுத்தண்டினுடைய கீழ்ப்பகுதி வந்து அந்த 3 பாயிண்ட் ஒரே பாயிண்ட்ல சேர்ற இடத்துல தான் மூலாதாரம் இருக்கும்போது அவன் அதை நினைச்ச உடனே ஒரு பாவனை பண்ணிக்கிறான் இல்லையாமா? அப்புறம் அதே இடத்துல சுழுமுனை சரியா நான் இதை நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆசனவாய் தெரியும், நம்ம இனக்குறி தெரியும், அதுக்கு நேரா பின்னாடி 2வது முதுகுத்தண்டு எங்க போய் முடியுது கீழேங்கிறது ஒரு கற்பனை தெரியும். 3 வரும்போது அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேயா. அடுத்து சுவாதிஷ்டானத்தை எப்படி சார் பாயிண்ட் அவுட் பண்ணுது? நீங்க வந்து முதுகுத்தண்டினுடைய நடு மையத்துல உங்களுக்கு வந்து சுழுமுனை நாடியில் இருக்கீங்க, அதை எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுது? நான் நேரா போயிட்டே இருக்கேன், நான் எங்க போனா அது நிற்கும். அதுக்குத்தான் உடம்பில் இருக்கிற தொப்புளில் இருந்து 2 இன்ச்சு சித்தர்கள் வச்சிருக்காங்க. ஆனா மகரிஷி வந்து 4 இன்ச்சு கொடுத்திருப்பாரு புக்ல. ஆனா நம்ம வந்து மகரிஷி தான் நமக்கு குரு. அவர் என்ன சொல்றாரு, குரு சொல்லும் வார்த்தையே வேத வாக்கு நமக்கு. அப்ப அந்த மணிப்புரகத்துல என்று சொல்லப்படுகிற அந்த தொப்புல இருந்து கீழே 4 இன்ச்சு எங்க நிக்கிறோமோ அதை பார்த்து அதுக்கு நேரா உள்ள நிக்கணும். அது ஆரம்பத்துல தெரியுமா, உங்களுக்கு புரியுமா? அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீ ஒண்ணும் வேண்டாம், நீ அப்படி எல்லாம் போக வேண்டாம், நீ சுழுமுனை நாடி உனக்கு வேண்டாம், உனக்கு முதுகுத்தண்டு எதுவும் வேண்டாம், நீ தொப்புல இருந்து 4 இன்ச்சு கீழே அது மேல நில்லு அப்படின்றாங்க. போதுமா? அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போய் இந்த ஊர் எங்க இருக்குன்னு கேட்கும் போது சர்ச்சுக்கு போய் அங்க திரும்பி இங்க திரும்பி போறீங்க. அடிக்கடி போகும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, அந்த ஊரே உங்களுக்கு பழக்கமாயிரும் இல்லையா? அந்த ஊரே பழக்கம் ஆயிடுச்சு. அந்த ஊரே எல்லா ஊர்லயே போய் நீங்க குடியிருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்க சொன்ன மாதிரி அடுத்தது வெளியூர்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட போகும்போது அவர் சொன்ன வழியிலேயே போவீங்க? எங்கெங்க சந்து குறுக்கு எப்படி ஷார்ட் கட் இருக்கோ அந்த வழியா தானே போவீங்க. அது மாதிரிதான் இதுவும். முதல்ல அப்படி சொல்லுவாங்க. நீங்க அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா நேரா சுழுமுனை நாடியில இருக்கிற மாதிரி போகலாம். இதுதான். இது ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, பத்மதிமார் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவேல் ஐயாவிலே ஐயாவிடம் கேள்வி கேட்க அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. செவேல் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி ஐயா, வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா, செவேல் ஐயா, சொல்லுங்க ஐயா. நாம மகரிஷி ஐயா சொல்ற பயிற்சி எல்லாம் செய்யறோம். அவர் சொல்ற பயிற்சி அகத்தாய் செய்யறோம். நாம நினைக்கிறது நடக்கணும்னா நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றனா அந்த நினைக்கிறது சக்தி ஆகும் ஐயா. அதாவது நீங்க ஒரு நல்ல ஒரு மகரிஷியினுடைய வைர வரிகளையும் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குறள் ஒண்ணு இருக்கு, பாத்துறீங்களா?
எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஒரு குரலை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் வெற்றியின் ரகசியம், சக்தியை எப்படி பயன்படுத்துவது, பிரபஞ்சத்தை எப்படி பயன்படுத்துவது, ஊன்னு சொல்லிட்டு நிறைய புக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு தத்துவத்தை வச்சு, அதை வச்சுதான் எல்லா சித்தர்களும் சித்தர்கள் என்பது வள்ளுவருக்கு முற்பட்ட காலம். அதுல வள்ளுவர் சொன்னதுதான், ஒரு பொருளை நினைச்சிட்டீங்கன்னா அந்த பொருள் நிறைவேறுவதற்கு அந்த நினைத்தவர் அதை திண்ணியமா ரொம்ப கடுமையான இதுல போடணும். விவேகானந்தர் சொல்லும் போது, எதை நினைத்தாயோ அதை உன்னுடைய சதையில், நரம்பில், எலும்பு எல்லா இடத்துலயும் அதை நிறைத்து அதே நினைவாய் கொண்டு அது செயலுக்கு வந்துடும்பார். மகரிஷி அதே மாதிரிதான். இது மகரிஷியோட ஒரு கேள்வி பதில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மகரிஷிட்ட கேட்பாரு, ஐயா நாம ஏதாவது உக்காந்துட்டு ஒரு பொருள், ஒரு எண்ணத்தையோ ஒரு காட்சியோ நினைச்சா வரமாட்டேங்குதியா, அந்த காட்சியை வர்றதுக்கு என்னையா செய்யறது அப்படின்னு கேட்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, மன அலைச்சூழல் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கின்ற எண்ணமோ காட்சியோ உங்களுக்கு வராது. அதே போல மன அலைச்சூழல் ரொம்ப குறைஞ்சிருந்தாலும் நீங்க எண்ணுகின்ற எண்ணமோ காட்சியோ உங்க கண்ணுக்கு வராது, தெரியாது. ஆனால் சாதாரண நிலையில், அடிமணல் நிலையில் நின்று எதை நீங்கள் நினைத்து அதையே நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது அந்த காட்சி, அந்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும். இது மகரிஷியினுடையது. இன்னொன்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத பிரபஞ்சத்துக்கு போகும். அந்த பிரபஞ்சத்துக்கு அது போகணும்னா அந்த பிரபஞ்சத்தை நான் 3 முறையில நம்ம அதை பயன்படுத்தணும். ஆற்றல், அதிர்வு, அலைவரிசை. நீங்க போடுகின்ற என்ன பிரபஞ்சத்தை நோக்கி என்ன வேண்டுகிறீர்களோ அந்த எண்ணங்களை நீங்க என்ன பண்ணணும்? ஆற்றலா இருக்கணும், அலைவரிசையா போகணும், அதிர்வா போகணும். அப்ப ஆற்றலா இருக்கணும் அந்த எண்ணம்னா நீங்க ஆழ் மனதில் நின்று அதையே நினைக்கணும். அப்படி ஆழ் மனதில் நின்று அதையே நினைக்கும் போது அதனுடைய அதிர்வானது அதிகமாகும். அப்படியே ஆழ்மனதில் நின்று அதிகமா நினைத்து கொண்டே இருக்கும் போது அதனுடைய ஆற்றல், அதிர்வு அதிகமாக இல்லாத போது இருக்கின்ற பொழுது அதனுடைய அந்த அலை வரிசையில் இருக்கின்ற அந்த அதிர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த அதிர்வு நல்ல திக்கா இருக்கும் போது என்ன போகும், எல்லாம் போன உடனே அதை பிரபஞ்சம் படிச்சு அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிற்கும். இது பிரபஞ்ச தத்துவம். கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்யை களையிறையடா அப்படின்னு சொல்லி ஒரு மகான் சொல்லுவார். எல்லாம் உன்னுள்ள இருக்கிறது, எல்லாமே உன்னுள்ள இருக்கிறது, சக்தி பூரா உன்னுள்ள இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சம் மிகவும் செழிப்பானது, மிகவும் சக்தி வாய்ந்தது. அது இந்த பிரபஞ்சம் என்பது பயங்கரமான சக்தி உடையது. அதனுடைய ஒரு அங்கம்தான் நீ. அப்ப அந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்தனை சக்திகளும் உன்னிடத்தில் இருக்கின்றது. அப்ப அந்த சக்திகளை நீ பெற வேண்டும் என்றால் பிரபஞ்சத்தை படித்து அதனிடமிருந்து வாங்க வேண்டும். அதனிடமிருந்து நீ வாங்க வேண்டும் என்றால் ஆற்றல், அதிர்வு, அலைவரிசை என்ற முறையில் நீ பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் மகான்கள் என்ன பண்ணுங்க, மந்திரங்களை உண்டு பண்ணார்கள். என்ன 7 சம்பத்துகளில் என்ன வேண்டுமோ அந்த மந்திரங்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த சக்தி அதுக்கு உண்டானது. அந்த மந்திரங்கள்லயே அது அடங்கி இருக்கு. அந்த மந்திரத்தை நல்லா நீங்க சொல்லும் போது, அடிமனையில் செய்யும்போது ஆற்றல் அதிகமாகும். நல்ல அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சொற்களினுடைய உச்சரிப்பு, அச்சரங்களினுடைய அந்த ஒளி, உச்சரிப்பினுடைய ஒளி போகும்போது அந்த அதிர்வு அங்க அதிகமாக போகும். எவ்வளவு தூரத்துக்கு அது மனசுல நின்று அடிமனை நின்று போடுங்களோ அது ஆற்றல் அதிகமாகும். அத்தனையும் வரும்போது வரும். அதனால நாம் என்ன நினைக்கிறோமோ, நமக்கு என்ன வேண்டுமோ அதை முதல்ல மனசுல போட்டுக்கணும், தெளிவா போட்டுக்கணும். அதையே நினைச்சு கொண்டே இருக்கணும். சில நேரத்தில் ஒருவர் எண்ணம் எண்ணினால் அது பிரபஞ்சம் முழுதும் பறந்து விரிந்து நிறுவி பிரபஞ்ச உயிரில் நிரந்தர பதிவாகிறதும் பார் மகரிஷி. இது மகரிஷியினுடைய வரிகள், நான் சொல்லல. அப்படி அந்த பிரபஞ்ச உயிரில் பதிவாகும் பொழுது அது எண்ணிருந்த மக்களினுடைய மூளையில் பதிவாவதுடன், நல்லா கவனிக்கணும் இந்த ஒவ்வொரு வார்த்தையும், பிற உயிர், தன்னுயிர், உயிர் பதிவுகள் திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் பொழுது அந்த செயலினுடைய அந்த எண்ணத்தினுடைய அந்த வலிமையானது அதிகமாகி யார் அதை நினைத்தார்களோ அவர்களுக்கு அது ஒரு நாள் கண்டிப்பாக அது நிச்சயமாக நிறைவேறும்.
இது இயல்பும் பாரு. இவ்வளவு வார்த்தை நம்ம வந்து நல்லா பாருங்க. ஒரு தகப்பன் இருக்கான், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுண்டா, என் பிள்ளை கல்யாணம் ஆயிரும், என்ன இப்போ இறைநிலை இருக்கு, நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். டோட்டல் சரண்டர், சரணாகதி. இறைவன் தான் எல்லாமே, அவன் தான் நடத்துறான், அவன் நடத்துவான். என் பிள்ளை கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா பிரபஞ்சம் போகாது. போங்க சரி வேண்டுங்கிற. அது இடையில சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்க, என்னடா ஆகுமா, என்னடா இந்த பிள்ளைய வச்சுக்கிட்ட ஜாதகம் சரியில்லை, அது இல்லை சரியில்லை, இது சரியில்லை, அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ எது அந்த உன்னுடைய எண்ணம் பிரபஞ்சத்தில் திருத்தப்படுகிறதுங்கிறாரு பிரபஞ்சம் மகரிஷி. அங்க என்ன திருத்தப்படுது? நீ எண்ணுகிற எண்ணமானது எதை அதிகமாக எண்ணி இருக்கிறாய் என்பது பிரபஞ்சம் அறியும். கல்யாணம் ஆகிவிடும் என்று நினைச்சது உறுதியா நினைச்சா 99% வந்துடும். லேசா சந்தேகம் வந்தா 90, இன்னும் கொஞ்சம் குறைச்சுன்னா என்ன ஆகும் 80, அப்படியே 50க்கு கீழே கடைசியில உன் மனசு ஆகாது, நம்ம கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு அந்த இது இருக்கும்போது, அந்த கஷ்டப்பட்டு அந்த மனசு போகும்போது பிரபஞ்சம் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆகாது, காலகாலத்தில் ஆகாது. எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய். எதை ஒன்று நீ தூய்மையாக விரும்புகிறாயோ, எதை நினைக்கிறாயோ, தனக்கு ஒன்றும் குறையில்லை, எல்லாம் நான் நினைச்ச நல்ல செயலும் எல்லாம் நடக்கும், அது அவன் செயல் என்று நீ விரும்பி அது பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறாயோ, அந்த பிரபஞ்சமானது உங்கள் இதயம் விரும்பும் அனைத்தும் கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. அப்புறம் பகவான்கள் எல்லாம் மகான்கள்லாம் சொன்ன சித்தர்களுடைய அடிப்படை கருத்திலிருந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். மிக்க சிறப்பையா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. கண்டிப்பா பின்பற்றுறோம் ஐயா. ஆழ்மனதில் போட்டு நீங்க சொல்ற செயலை கடைபிடித்து நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும். மிக்க மகிழ்ச்சி. உங்க கேள்விக்கு விடை கிடைத்ததான் தான் எனக்கு வேணும். கிடைத்தது ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெவேலையாஸ் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேள்வி கேட்கறதுக்கு முருகாம்பாள் அவங்களை அன்போடு அழைக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. முருகாம்பாள் அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நான் அகத்தாய் வரைக்கும் முடிச்சிருக்கேங்க ஐயா. சந்தோஷம். அகத்தாய் வரைக்கும்னா எத்தனை அகத்தாய் முடிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. முதல் அகத்தாய்வு நிலை முடிச்சிருக்கேன். முதல் நிலை முடிச்சிருக்கீங்க. ஓகே. ஆமா, அது வரைக்கும் போறதுக்குமே வீட்டுல எங்க வீட்டுக்காரர் திட்டிதான் நான் அவர் நான் போறது பிடிக்காம நீ திட்டித்தான் என்னோட புரிதத்தால போய் பழகிட்டு வந்துட்டேன். ஆனா மறுபடியும் போய் பழகறதுக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு 2 கேள்வி தோணுது. இந்த பயிற்சிகள் பண்றவங்களை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காயகல்பம் புஸ்தகத்துல நான் படிச்சேன். காயகல்பம் பண்றவங்களே பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா எங்க வீட்டுல என்னை பேசுறாரு, திட்டுறாரு. அதனால மறுபடியும் பயிற்சி பண்றதுக்கு நம்ம போக வேண்டாம், கத்துட்டு வரைக்குமே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு என்ற மனசுக்கு தோணுதுங்க ஐயா. இப்ப உங்களுக்கு அவங்க எது என்ன அந்த அந்த உங்களுக்கு காயகல்பம் பண்றதுக்கு திட்டுறாரு அவரு? எந்த பயிற்சியுமே நான் அவர் முன்னாடி நான் பண்ண மாட்டேங்க ஐயா. அவர் எந்திரிச்சு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் நான் பண்ற பயிற்சி காயகல்பம், சூரிய நமஸ்காரம், இது 2 மட்டும் தான் நான் ரெகுலரா பண்ணுவேன். மத்த பயிற்சிகளை பகல்ல எப்பாச்சும் பண்ணுவாங்க ஐயா, ரெகுலரா பண்றது இல்லைங்க. அதனால அவர் இந்த பயிற்சி பண்றதுனால நம்ம அவர் வாழ்க்கை துணை இல்லைங்களா, எங்களுக்காக அவரு உழைக்கிறாரு இல்லைங்களா. இன்னொன்னு கேட்டுங்க, மகரிஷியினுடைய முக்கியமான அடிப்படை கோட்பாட ஒண்ணு நீ புரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா. தவம் செய்ய முடியல, வீட்டுல பெரிய சண்டையா இருக்கு என் புருஷனுக்கு எனக்குன்னு, தவமே செய்யாத, வீட்லயே இரு, எனக்கு குடும்ப அமைதி தான் முக்கியம் அப்படிம்பாரு. நீங்க குடும்ப அமைதியோட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்ப அமைதி கெடாமல், அவருக்கு எந்த விதமான பாதகம், மனசில் எந்த விதமான அந்த இடைஞ்சலும் கொடுக்காத அளவுக்கு நீங்க இந்த முதல் அகத்தாய் பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே வாங்க. சரிங்க ஐயா. உதாரணத்துக்கு மகரிஷி வாழ்க்கை ரொம்ப 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 ஏழ்மையான குடும்பம், வறுமையான குடும்பம். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கேங்க ஐயா, வரலாறு படிச்சிருக்கேங்க. அவர் ஆரம்பத்துல தவம் எப்படி செய்வார் தெரியுங்களா? தவம் செய்யறதுக்கே இடம் இருக்காது, சரியா சாப்பாடு இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாரு, எல்லாரும் தூங்கின பின்னாடி இவர் உட்காந்து தவம் செய்வாரு ஆரம்பத்திலேயே. அதே மாதிரி எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து தவம் செய்வாரு. இப்படி வளர்ந்துதான் மகானானாரு.
நீங்க சரிங்க வந்து ஐயா. அதுக்கு வேண்டி வந்து தன்னுடைய கணவனை பகைத்து கொண்டு எந்த இதுவும் செய்யக்கூடாது. நீங்க சரிங்க ஐயா. மகரிஷியினுடைய இந்த அடிப்படை தத்துவமே போயிடும். அதனால என்ன பண்ண, அவரையும் சந்தோஷப்படுத்தி நீங்க இதை செய்யணும்னா எப்படி செய்யணும்னா, எந்த சரி. விதத்திலையும் அவருடைய கணவனுடைய மனசு கோணாமல் இருந்து கொண்டு சரிங்க. இடையிடையே இந்த பயிற்சியை உங்கள் இதுக்கு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க ஐயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படியே புரியுதுங்க செஞ்சுட்டு ஐயா. வர இப்ப ஏற்கனவே உங்களுக்கு அகத்தாய்வு 1ல குடுத்துட்டாங்க எல்லாத்தையும். அத அப்படியே நீங்க வந்து கணவன் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து அது படிக்கணும், இது படிக்கணும், நீங்களா சோற போட்டுக்குங்க, நீங்களா போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வருங்க ஐயா. அதுதானே பிரச்சனை. அந்த மாதிரி நிலை இருக்கக்கூடாது. அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை தொண்டுகளை செய்ய வேண்டும். நல்லா கண்டிப்பாங்க. கவனிச்சுக்கணுமா, நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்க ஐயா. இந்த திருப்பதியில போய் ஜீவசமாதி அடைந்திருக்காரு தெரியுமா? என்ன சித்தர்னு? கொங்கணர் சித்தர். அவர் ஆமாங்க. ஒரு சாதாரண பெண்மணியிடம் தான் ஞானம் பெற்றார். சரிங்க அவர் ஐயா. போய் நின்னவுடனே பிச்சை கேட்டு சத்தம் போடும்போது, "சத்தம் போடாதய்யா, ஏன்யா நீ வேற வந்து சத்தம் போட்டுருக்க? என் புருஷனுக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இந்த நேரத்துல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கன்னு." என் பெண்மணியே, நான் ஒரு முனிவர், கோபமான முனிவர், கடும் கோபமானவன். என்னுடைய சாபம் உனக்கு கிடைத்தால் நீ சாம்பலாயிருவ அப்படின்னு. அவர் சொன்னார், போய் நீ கொக்க எரிச்ச கதையெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ அப்படிங்கும்போது, அம்மா நான் எங்கேயோ எப்பவோ எரிச்சதெல்லாம் இப்ப நீ சொல்றியாம்மா, நீ யாரும்மா, நீ என்ன தெய்வமான்னு கேட்கும்போது, தெய்வம்லாம் ஒண்ணும் இல்லையா, யார் ஒருவர் தன் கணவன் மனங்கோணாமல் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தவம் தியானம் செய்கின்ற அத்தனை சக்திகளும் அவர்களை செய்யாமலே வந்து அடைந்து விடும். இதெல்லாம் தத்துவம். அதெல்லாம் குடும்ப அமைதி தான் ரொம்ப கண்டிப்பாங்க முக்கியம். ஐயா. நான் சொல்றது அந்த புரியுதுங்களா? சிந்தனை தான் நல்ல எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சுங்க ஐயா. ஒண்ணும் சந்தோஷம். வேண்டாம். நீங்க கணவரை திருப்திப்படுத்துங்கள். புரியுதுங்களா? சரிங்க. கணவரை நல்லா புரியுது. திருப்திப்படுத்திட்டு இடையில அவர் அறியாம செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவரை சரி. வாழ்த்துங்கள். அவரை வாழ்த்திக் கொண்டே இருங்கள். அவரு சரிங்க வந்து ஐயா. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா, அவரு இதுக்கு உங்களுக்கு வந்து ஒத்தாசை செய்வதோடு, உங்களோடு சேர்ந்து அவரும் மன்றத்துக்கு வந்து பயிற்சி எடுக்க ஆரம்பித்து விடுவார். இது சத்தியம். கண்டிப்பாங்க ஐயா. ஆனா, அவர் மனம் கோணாதபடி நடந்துக்குங்க. அதான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்க ஐயா. என்ற மனசுக்குள்ள இருந்த சந்தேகத்தை காடே தீர்ந்துருச்சுங்க ஐயா. நன்றி. காடே திரிந்தென்ன, காற்றே புசித்தென்ன, வெறும் கந்தை கட்டி ஓடே எடுத்தென்ன, உள்ளன்பிலாதோர். அட உனக்கு அன்பு இல்லைன்னா நீ போய் நான் சாமியார் ஆயிட்டேன்னு காடு திரிய பிரயோஜனமே இல்ல. உனக்கு உள்ளன்பு இல்லைன்னா அது ஒரு சட்டியை கையில ஒதுக்கிட்டு நான் வந்து சன்னியாசி அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனமே இல்ல. இல்லைங்க ஐயா. உள்ளன்பு இல்ல அப்படின்னா இதெல்லாம் செய்யணுங்கிறது. உன்னுடைய உள்ளன்பு இருந்துச்சுன்னா நீ வீட்டுல இருந்தே நீ பெண்களோடு இருந்து இடை மருதிர் கீசர் மெய்யன்பர்கள் வீடே இருப்பினும் நாரியர்பால் வீடே இருப்பினும் போடுவார் பட்டினத்தார். நாரியர்னா பெண்கள். நாரியர்பார் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே அப்படின்பார். சரிங்க. பெண்களோடு இருந்து ஒருத்தன் வந்து அன்பாக குடும்பத்திலிருந்து பெண்களோடு அன்பாக நடத்தி அமைதியாக நடத்தி இல்லத்தில் நன்றாக சந்தோஷத்தை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வோடு இருக்கின்ற அந்த கணவன் தவம் தியானம் எதுவுமே செய்யாம வீடு பேறு என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை அடைவாருங்கிறது பட்டினத்தாரனுடைய நிறைய மகன்கள் அதாம சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து அவருடைய அமைதி, அவர் சொன்னாருன்னா கேளுங்க, அவருடைய அமைதியா இருந்து உங்களுடைய காரியத்தை பாருங்க, அவ்வளவுதான். அதுல எந்த தொந்தரவும் யாரும் வர்றது. ஒரு நிலையில் அவரே மனம் திருந்தி, சரி நம்மளுக்கு எல்லாம் நம்ம சொன்னதும் கேட்கறாங்க, நம்ம எதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது இல்ல, அவ பாட்டுக்கு அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா, இங்க வா நீ என்னென்ன செய்யறன்னு எனக்கு சொல்லிக் கொடு, வா நம்ம போவோம் அப்படிங்கிற காலம் வரும். அதுதான் அந்த அடிமன நிலையில் போட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன பதில்களோட சேர்ந்தது. உங்க மனசை நல்லா வச்சுக்குங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஷர்மிளா அரக்கோணம். நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு ஷர்மிளா கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா ஷர்மிளா, சொல்லுங்கம்மா.
ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஐயா நான் போன மாசம் வந்து ஆழியார் போயிட்டு வந்திருந்தேங்க ஐயா. இப்பதான் பிரம்மஞானம் முடிச்சிருக்கேன். என்னோட அனுபவம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. சொல்ல முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா கிட்ட நீங்க சொன்னீங்க, நம்ம நம்ம நினைக்கிறது வந்து எவ்வளோ ஆழ்ந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும், கிடைக்கணும் அப்படின்னா, அதை நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தீங்க. ஐயா இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ வந்து நான் வந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. என் குடும்பத்தோட இருக்கேன். நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல நான் வந்து தினமும் தியானம் பண்ணி, உடற்பயிற்சி பண்ணி, ஈவினிங்லயும் நான் மன்றத்துக்கு போய் தியானம்லாம் பண்ணும்போது, எல்லாரையும் பொதுவா வாழ்த்துவேன். அப்போ நான் வந்து இறைநிலை கிட்ட நான் என்ன வேண்டுவேன்னா, இவ்வளோ நாள் எனக்கு என்ன வேணும்ன்றத நீங்களே எனக்கு எல்லாமே கரெக்ட்டா நீங்களே டைம்க்கு எனக்கு செஞ்சுர்றீங்க. அதனால எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் வேணும்னு எனக்கு எதுவும் ஏன்னா எனக்கு இருக்கு. எனக்கும் டிமாண்ட்ஸ் இருக்குதுங்க ஐயா. என்னோட பிள்ளைக்கு வந்து பெரியவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப கண்ணுல பிரச்சனை இருக்கு. அப்புறம் குடும்பத்துக்கு நடுவுல ஒரு சில தேவைகள்ன்றது இருக்குது. பட் நான் அத வந்து எனக்கு வந்து எப்படி அத கேட்கணுமா? இல்ல அது தானா இறைநிலைக்கே தெரியும். நம்ம வந்து மத்தவங்களுக்காக நம்ம வாழ்த்துவோம். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நெனச்சு நெனச்சு நான் வாழ்த்துறேன். இதுவே போதுமா? இல்ல எனக்கு வேணுன்றதையும் நான் எப்படி கேட்கறது? எப்படி அத பெற்றுக்கொள்றதுன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. நீங்க அதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நீங்க நல்லா இருக்கும். சொல்றதுல இருந்து ஒரு உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், எனக்கு எதுவுமே வேண்டான்னு இறைநிலையோடு ஒத்துப்போனாலும், அடிமனசுல வந்து அவன் படுகின்ற அந்த என்ன வேணும் என்ற அந்த உணர்வு அடிமனசுல இருந்துகிட்டு தான் இருக்கும். அத நீங்க மாத்த முடியாது. சரிங்க. நீங்க இறைநிலையா பண்ண எதுவுமே வேண்டல. நீயா பார்த்து எனக்கு செய்யி அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்தாலும், எந்த மாதிரி பிரச்சனைய நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், உள்ளுணர்வாக உங்களுக்கு என்ன இருக்கிறதுங்கிறது அந்த கருமையத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காட்டும். இல்லையா? அது ஆமாங்க ஐயா. கண்டிப்பா நடக்கும். அதுலருந்து மாற்றமே இல்ல. அதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப பயிற்சி எடுத்து கருமையத்தை நாம் படைக்க வேண்டும் என்றால், தவம் தியானங்கள்ல ரொம்ப கூடியிருக்கணும். சரிங்க ஐயா. புரியுதுங்களா? சரிங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து நம்ம அதாவது ஒரு சில மகான்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, "நீ எது வேணும் வேணாங்கிறத நீ தீர்மானம் பண்ணாத. நீ அவன்கிட்ட சரணாகதி ஆயிடு. அவன் உனக்கு வேணுங்கிறத செஞ்சுருவான்." அப்படிங்கும்போது அந்த உணர்வை பெறுவதற்கு நாம் வந்து நல்ல ஞானம், தெளிந்த அறிவு பெற்ற ஞானம் பெற வேண்டும். இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த நிலையில நாம இப்பொழுது இல்ல. சரிங்க. இல்லையா? ம். உண்மையிலேயே நம்ம இது பெற்றோனே நம்ம சொல்லுவோம். அவன் பாட்டுக்கு விட்டுட்டேன். அது நடக்கட்டும் அப்படிங்கும்போது, அடுத்தது அந்த என்ன பிரச்சனையோ, என்ன குறைகளோ இருக்குங்கும்போது, அது நமக்கு முன்னாடி வந்து நிக்கும்லம்மா. ஆமாங்க ஐயா. அப்ப நிக்கும்போது, சரி நம்ம வேண்டிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட குடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ம். எல்லாத்தையுமே ஒரே நிலை தான். சரிங்க ஐயா. என்ன நமக்கு தேவை என்பதோ, அதாவது வந்து எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறணுங்கும்போது, நாம் வந்து இறைநிலையோடு நினைச்சு அவனே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா, அந்த நிலைய கொண்டுட்டு போறதுங்கிறதுக்கு நம்ம நிறைய பயிற்சி செஞ்சிருக்கணும். சரிங்க. நான் வந்து மலேசியால வந்து பாம்பன் சுவாமிகள பத்தி நான் சொல்லியிருந்தேன். அவரெல்லாம் சாதாரண ஆளு பாம்பன் சுவாமிகள். முருக பக்தர் அவரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா பாம்பன் சுவாமிகள்? இல்லைங்க ஐயா. தெரியும். அவரு வந்து ஒவ்வொரு தடவையும் நோயில பட்டு முருகனை வேண்டி, 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 வேண்டி குணமானாரு. அதன் மூலியமாக தான் அவர் அந்த சண்முக கவசம்லாம் எழுதினவர் அவர். புரியுதுங்களா? அப்படி ம். அந்த மாரி நிலையில இருந்து நம்ம செய்யலாம். அது ஒரு நிலை. இல்ல எப்படின்னா டோட்டல் சரண்டர் எல்லாம் நீயே பார்த்துக்கோ. நீயே பார்த்துக்கோன்னாலும் அதுலயும் நம்ம இறங்கி அதுல முயற்சி பண்ணணுமா இல்லையா? அவனுக்கு ஆமா. என்ன தேவைமா? அது பண்ணணுமா இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்ப எல்லாம் அவனே பார்த்துக்கிறான்னு சும்மா விட்டுற முடியுமா? புரியுதுங்க ஐயா. சொல்லுங்க. அப்ப சாதாரண வழக்குல இந்த பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்கலாம் படிக்காதவங்க கூட சொல்லுவாங்க. "நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரும்பாங்க." ஆமாங்க ஐயா. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. இல்லைங்க ஐயா. நான் என் பையன ஹாஸ்பிட்டலுக்குலாம் இப்ப போன வாரம் கூட பெங்களூருக்குலாம் கூட்டு போயிட்டு கூட்டு ட்ரீட்மெண்ட் போனீங்களே, எல்லாம் அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு அடிமனதுல நிலை நின்று, அவன் சௌரியமாய் விடுவான். இதை நீ செய்ய வேண்டுங்கிற ஒரு எண்ணம் தான். அவ்வளவுதான். அதுக்குத்தான் அந்த அடிப்படைக்கு நான் வர்றேன். வேற ஆ. ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா. கேளுங்க. கண்டிப்பாங்க ஐயா. நம்ம குருவே, நான் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கேன். நீ இருந்து எல்லாம் செஞ்சு குடு. அவ்வளவுதான். உனக்கு சரி. தெரியும் நான் என்ன செய்யறதுன்னு. ஏன்னா வந்து சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அறிய துன்பங்கள் எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம். எல்லாம் நன்மையே
துன்பங்கள் செஞ்சிருக்க மாட்டோம், நன்மையே செஞ்சிருப்போம். ஆனாலும் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது எதனால அப்படின்னு யோசிக்கும் போது மகரிஷி ஒண்ணு சொல்றாரு. அதாவது முன்வினை பயன் அது. புரியுதுங்க ஐயா. சஞ்சீத கர்மம் இல்லையா? ஆமாங்க ஐயா. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த பின்வினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டதுவே இறைவா. யாரு? பட்டினத்தார். எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டேன். என்னைய போய் அவன் கழுமரத்துல தூக்கு தண்டனை ஏத்துங்கிறானே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நானே சன்னியாசி ஆயிட்டேன். இடுப்புல துண்டை கட்டிட்டு நான் பாட்டுக்கு போறேன். என்னைய போய் அரண்மனை நகையெல்லாம் திருடிட்டேன்னு சொல்லி திருடர்கள் வந்து குற்றம் சுமத்திருக்காங்க என் மேல. மந்திரிகளும் ராஜா, நீ தான் பார்த்து செய்யணும். அப்ப என்ன பண்ணும்? அவங்களுக்கே அந்த நிலை இருக்கும்போது நமக்கு எந்த நிலை வரும்? அதை பார்த்துக்கணும் முதல்ல. ஈசனே வந்து திருவோடியேந்தி பிச்சை எடுத்தான்னு இருக்கு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, கேள்விப்பட்டேன். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்படி இறைவன் பிச்சை எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதும் செய்ய நினைப்பதும் அறிவின் குறைபாடும்பார் மகரிஷி. அவன் படைச்சிருக்கான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடிக்கணக்கான தேங்காயை படைச்சு வச்சு எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக அன்பும் கருணையுமாக கொடுத்திருக்கிறான். நீ ஒரு தேங்காயை கொண்டு கோயிலுக்கு கொடுத்துட்டு இத்தனை வேண்டும், தேவையில்லை. எதுவும் செய்ய நினைப்பதும் கொடுக்க நினைப்பதும் இறைவன் குறைபாடு, அறிவின் குறைபாடை. அவனுடைய அதாவது வந்து அவனுக்கு அப்படி செய்யணும்னா அதில் என்ன நினைக்கணும் நமக்கு? அவனுடைய செயல்தான் எல்லா செயல்களிலும் எல்லா இயக்கங்களிலும் அவனே இருக்கின்றான் என்று அதையே நினைத்து கொள்வதுதான் இறை வழிபாடும் பாரு மகரிஷி. அதை நினைத்து கொண்டே இருப்பது இறை உணர்வு பாரு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இறை உணர்வோடு இருந்து அவனே இருக்கான், எல்லாம் செய்வான், எல்லாம் செய்யணும் வைக்கணும், இவனுக்கு சௌரியமான அவனுக்கு சௌரியமான உள்ள அடிமனதுல வந்து இது பண்ணும். கண்டிப்பாங்க. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, போடுறதுக்கு ஒண்ணு இல்லை, எல்லாம் அவன் செயலுங்கும் போது அவன் தான் எல்லாமே காரணம். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, இதுல ஒரு விஷயத்த உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புறேங்க ஐயா. நான் ஆழியார் போயிருந்தப்போ அந்த நம்ம அருட்தந்தை அவர்கள் தியானம் பண்ண அந்த அறையில போய் அது துரியாதீத தவம் பண்ணிட்டு நமக்கு வேணும்ன்றத அங்க அந்த தவம் முடிஞ்ச உடனே நம்ம அதை நினைச்சு நம்ம கேட்கும்போது அது நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அங்க போய் அந்த தவம் பண்ணும்போது நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்னோட மகனுக்கும் எனக்கும் இந்த உடம்புல இருக்கிற இந்த நோய்ல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க சாமின்னு மட்டும் தான் ஐயா நான் கேட்டுட்டு நான் வந்தேன். வந்து திங்கக்கிழமை வந்து காலையில இறங்குறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒருத்தர் மூலியமா சொல்றாங்க, பெங்களூர்ல ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல பையனுக்கு வந்து கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீ அங்க கூட்டிட்டு போ, அவனுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி இங்க யாராலுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. சென்னையில இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஃபுல்லா ட்ரை பண்ணேன். இங்க யாராலுமே அவன் கண்ணுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே செவ்வாய்க்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறி அங்க போனேன் இங்கயா. அவங்க சொன்னாங்க, நீங்க 21 நாள் அட்மிட் பண்ணி இங்க பாருங்க. அவனுக்கு கண்ணை நாங்க எவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் பண்ண முடியுமோ நாங்க பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகள். அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அருட்தந்தை கிட்ட நான் அன்னைக்கு அந்த தவம் முடிஞ்சு நான் கேட்டதுக்கு எனக்கு பதில் எனக்கு அவர் கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் திரும்பி வந்தேங்க ஐயா. இப்ப மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா அவனுக்கு திரும்ப அவன் பார்வை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையோட நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் அந்த இடத்துல இருந்து நான் பண்ண தவம் அருட்தந்தை என்னுடைய வேண்டுதலை கேட்டிருக்காரு அப்படின்ற சந்தோஷத்தை தாங்க உண்மையிலே நானு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க ஐயா. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அருள் தந்தையின் மேல இருக்கின்ற அந்த உள்ளுணர்வானது, நீங்க போட்ட அந்த வேண்டுகோளின் உள்ளுணர்வானது அடிமனை நிலையில் நின்று அது செயலாற்றி பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு செயலாற்றி இருக்கிறது. அதுதான் உண்மை. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. அதாவது குழந்தைக்கு கல்யாணம் ஆகல, திருமணம் செய்து போங்க இங்க தஞ்சாவூர் பக்கத்துல அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்? அவ்வளவு தூரம் திருமணம் செய்து சரி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? 1 மாசத்துல இருந்து சம்பாரிச்சு சேர்த்து வச்சு எல்லா பிள்ளைகளுக்கு போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அதுல இருந்து அந்த எப்போ வருது அந்த அந்த அறிவு அவனுக்கு அந்த உள்ளுணர்வாக திருமணம் செய்து போனா குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடும்னு அவன் மனசுல பட்டதோ, அப்ப இருந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், நான் திருமணம் செய்து போகணும் எல்லாத்திட்டையும் நினைச்சுக்கிட்டே இருப்பான் அது போற வரைக்கும். அப்ப அது அவனை அறியாமலாகவே அந்த உள்ளுணர்வாக அவனுக்கு உள்ள விழுந்துகிட்டே இருக்கும். நான் போகணும்ப்பா, இல்லப்பா நான் செலவு பண்ண முடியாது, என் பிள்ளைக்கு நான் திருமணம் சரி போகணும், கல்யாணம் செலவுக்கு வேணும், இது நான் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அது உள்ளுணர்வாக இருந்து பிரபஞ்சத்துக்கு போய் திக்கா வந்து திங்க் பண்ணதுனால அது அப்படியே அது போன உடனே என்ன போயிட்டு வந்தவுடனே அப்பா நான் அங்க போய் மாலை மாத்தி அங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன், கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கும்போது அது நடந்தே தீரும். அது மாதிரிதான் எல்லாமே.
அது மாதிரிதான் எல்லாமே. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆழ் மனதில் அடிநிலையில் போடுது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவை எண்ணிய திண்ணியராக பெறுவேன். இந்த வார்த்தையை ஒரு நல்லா எழுதி வச்சுக்கிட்டு அதை படிச்சு பொருளை உணர்ந்து அதே மாதிரி நடங்க, எல்லாம் நடக்கும். வாழ்க வளம். கண்டிப்பாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்த்துக்கள். சாந்தி சுந்தரம் அவர்களை ஐயா அவர்களும் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். சாந்தி சுந்தரம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். கேட்கலாம். வாழ்க வளமுடன். மகரிஷி ஐயாவுக்கும் தங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா தந்தைமார்களுக்கும் தந்தையர் தின நல் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு ஒரு அருள் தந்தை கிடைச்சிருக்காங்க. அவங்கள பரிபூர்ணமாக இன்னைக்கு காலையில தவத்துல நல்லா வாழ்த்தியாச்சுங்கய்யா. ஐயா, தங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்கய்யா. நீங்க சொல்வது போல நான் மெட்ராஸ்ல தான் இருக்கிறேன். அடிக்கடி திருவான்மியூர் போய் பாமன் சுவாமிகளோட அந்த சமாதிய இருக்கிற இடத்துல நான் தவம் பண்ணும்போது நல்ல வைப்ரேஷனை உணர்வேங்கய்யா. உண்மையிலே நல்லா இருக்குங்க. அவரோட அந்த 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 இடத்துல நம்ம போய் உட்காந்து தவம் பண்ணணும்னா நேரம் போறதே தெரியாது. யாராவது தெரிஞ்சவங்க சவுத்ல இருந்து வந்தா கூட அவங்கள ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போற இடம் பாமன் சுவாமிகளோட அந்த திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய இடத்து ஆசிரமத்துக்கு தாங்கயா கூட்டிட்டு போவேன். அவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது தாங்கள் சொன்னது. ஐயா, இப்போ ஒரு நமக்கு தெரிந்த ஒருவர் ஒரு தீய பழக்கத்துல இருக்காங்க. அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியல. அவங்கள நம்ம வாழ்த்துறோம். அப்படிங்கும் போது பெரிய பேராசிரியர்கள்லாம் சொன்னாங்க, ஆலியார்ல இந்த மாதிரி கருமையத்தை நீங்க வாழ்த்துங்க அப்படின்னாங்க. அதை வாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் சில சமயங்கள்ல அது நிறைய ஆகுது. திரும்ப மீண்டும் அதே நிலைக்கு வரும் பொழுது நம்ம மனசு தொய்வடையுதுங்கய்யா. அப்ப மகானை தான் நினைக்க வேண்டியது இருக்கு. ஐயா, என்ன கருமைய பதிவு இருந்ததோ தெரியாது. நான் இன்னைக்கு போடுறது அணில் மாதிரி சின்ன கல்லுதான். ஆனா எவ்வளவு பெரிய இது கர்ம வினை பதிவு இருக்குங்கிறது தெரியாது இல்லையா? நீங்க தான் எங்களுக்கு நீங்க வழி நடத்தணும். என் மனம் தெய்வாகாம அவங்களை வாழ்த்துவதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு மகானுடைய பாதங்களை பிடித்து கண்ணீர் விட்டு கூட மன்றாடி இருக்கிறீங்க ஐயா. எனக்கு ஏதாவது உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா. அதே நான் தீய பழக்கங்களுக்கு உடையவர் வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவரா? சன்னின்லா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு கொஞ்சம் தூரம். ரைட், ஓகே. சன்னின், அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து அவர்களுடைய கருமையத்துல வந்து நம்ம புகுந்து நம்ம வந்து அதை வாழ்த்தணும். அந்த கருமையத்தை வாழ்த்தி அந்த கருமையத்தில் இருக்கின்ற அந்த குறைகளை நாம போக்க வேண்டும் அப்படின்னா துரியாதீத தவத்துல ரொம்ப திளைத்து நிக்கணும். துரியாதீத தவத்தில் எவர் ஒருவர் திளைத்து அதில் சித்தி பெற்றால் அவர்கள் மற்றவர்களுடைய கருமையத்தை அறியக்கூடிய அதிதீத சக்திகளை பெறுவார்கள் சித்தர்கள் வாக்கு. ஒரு சித்தர் போயிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா ஐயா நீ பாவம் செஞ்சவன் என்கிட்ட பக்கத்துல போவே மாட்டாரு. அதே மாதிரி இன்னொரு அம்மாவோ இதை பண்ணா தாய் மாதிரி கருதம்மா தாய் நீ நல்லா இருப்பம்மா அப்படிம்பாரு. காரணம் அவங்க கருமையத்தை படிச்சிடுவாங்க அந்த சித்தர்கள். அந்த நிலைக்கு நம்ம வரணும்னா ரொம்ப அதிதீத தியானங்கள் அது இதுன்னு செஞ்சு பெற்றணும். அது அந்த அந்த அளவுக்கு தியானத்தை வந்து அதிதீதமா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நல்லதுதான். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அமையிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சூழ்நிலைகள் அவ்வளவு தூரம் நமக்கு இருக்க விடாது. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா ஆழ் மனதுல போடணும். சில நேரங்களில் சந்தேகம் வந்து விடுகிறது என்ற அந்த ஒரு புள்ளி அங்க இருக்கக்கூடாது. அந்த புள்ளி தான் பெருகும். அப்ப அடிக்கடி அவன் செய்வதை பார்த்தவன இப்படியே இருப்பான, இவன் எப்ப திருந்த போறான், இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நம்ம வாயாலே நம்ம திருந்தவும் நாம தான் நினைக்கிறோம், நல்லா இருக்கணும்னு நாம தான் நினைக்கிறோம். இவன் எப்படா திருந்த போறான், இவன் திருந்த மாட்டான், இவன் ஜென்ம பைய இந்த பைய அப்படி இப்படின்னு சொல்லி அவனை திருத்தும் போது எது அதிகமாக நினைக்கிறவர்களோ அது நடக்கும். அதுதான் பிரபஞ்ச தத்துவம். கண்டிப்பாங்க. அதனால என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவன் திருந்துவாங்கும் போது நீங்க அவனை வாழ்த்துறது வந்து ரொம்ப அடிமன நிலையில நின்று வாழ்த்தணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அடிமன நிலையில் அதாவது இந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து ஒண்ணு வந்து அவர் எந்த விதமான தீய பழக்கங்கள் வைத்திருக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் மேல நம்ம நின்னு வைக்கணும். பொதுவா வந்து கணவன் மனைவி இடையே மருமகன் என்று சொல்லும் போது உங்க மகளும் அவருக்கும் எதுவும் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும், எல்லாம் இருக்காது இல்லையா?
ஆமாங்கய்யா. அப்ப கணவன் மனைவியிடையே ஒரு பிரச்சனை என்பதும்போது அந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த கிரகமானது சுக்கிர கிரகத்தின் மீது நம்ம வந்து மனசு வச்சு இறைவனையும் கும்பிடுவதை காட்டிலும் ஒரு இந்த 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 நிலையை வச்சுட்டு நீங்க ஜோசியர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, இது என்னம்மா பண்ணுவீங்க? போய் சனிக்கிழமை நவக்கிரகங்களை சுத்துமான்னு கடைசி ஃபைனல் அந்த வார்த்தை தான் சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ஏன்னா தெய்வங்களே நினைச்சு தெய்வத்தால் ஆகல, ஜோசியர்கிட்ட போனா நவக்கிரகங்களை சுத்த சொல்றாருன்னா, அப்ப நவக்கிரகங்களுக்கு தான் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை மனித மனதுல வரும் இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க. அதுதான் உண்மையும் கூட. அந்த நவக்கிரகங்களே தெய்வங்களிலிருந்து வந்து சுத்தவெளியிலிருந்து வந்தது தானம்மா. இறைத்துகளாகி ஆமாங்க. விண்ணாகி விண்ணுகள் கூடுதலாகி கோள்களாகி கோள்களுடைய ஒரு இசைவு இயக்கத்தால் ஐம்பூதங்களும் உருவாகி அந்த ஐம்பூதங்களும் ஒரு இசைவு இணக்கம் என்று சொல்லப்படுகின்ற 50% ஆகாசம், மித்த 50% 4 பூதங்களை செய்யும்போது கரு உற்பத்தி ஆகி அந்த கருவிலிருந்து ஓரறிவு முதல் 6 அறிவாக வந்து மனித மனம் வரை வர்றது பூரா அந்த இறைநிலையினுடைய செயல் தானே. அவர் தானே படைச்சிருக்காரு அந்த கிரகங்களை. அப்படி இருக்கும்போது அந்த கிரகங்கள் தான் டைரக்டா நமக்கு நன்மை தீமைகளை செய்கிறது என்று இழுக்கும் பொழுது அந்த எந்த கிரகம் நமக்கு தீமைகளை செய்கிறதோ அந்த கிரகத்தின் மீது நின்று அப்ப எனக்கு தீமையை செய்யாதே நன்மையை செய் என்று அதை மாற்றி செய்யக்கூடியதான் நவக்கிரக தவம். அதனால என்ன பண்ணுறதுன்னா கிரகங்கள்லயே வந்து சுக்கிரன் ஒண்ணுதான் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது. ரெண்டாவது ஒரு மனிதனுடைய மனம் சரியாக இல்லை, அவன் கெட்ட வழியிலே போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னா அது வந்து மனகாரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன். அந்த சந்திரன் வந்து அந்த ஜாதகத்தில் சரியா இல்லை அப்படின்னாலே அவன் மனம் பேதளித்து போய் எல்லாம். ஆனா இது தீய பழக்கங்கள்ங்கும் போது இது மன சம்பந்தப்பட்டது அல்ல. சரிங்க, சரிங்க. ஆனா மன சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். சொன்னா கூட அந்த மன இயக்கத்தினால வந்து இந்த அளவுக்கு போகலாம். அதனால ரெண்டையும் நம்ம பார்க்கணும். நம்மள பார்க்கும்போது தவம் இருக்கிறது வந்து அந்த பெண்ணை உங்கள் மகளை வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 6 மணிக்கு சாமி கும்பிடுறோம் இப்ப பூஜை ரூம்ல. அதுக்கு பதிலு கொஞ்ச நேரம் ஒரு விளக்க பத்த வச்சு ஒரு வாழ்க வளமுடன் புருஷனை நினைச்சு சொல்லி அந்த வைப்ரேஷன் அவருக்கு அனுப்ப சொல்லுங்க. அனுப்ப சொல்லிட்டு 6 to 7ல ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் சுக்கிர கிரகத்தின் மீது தவம் இருக்கிறதுக்கு சொல்லுங்க. சரிங்க, அந்த வைப்ரேஷன் அந்த பொண்ணுக்கு வரும்போது அதனுடைய குணத்தை அது காட்டும், நல்லா காட்டும். அந்த வர்ற தீமையிலிருந்து அதை தடுத்து நிறுத்தி நல்லா செய்யும். இது மகரிஷியினுடையது. அதாவது நவக்கிரக தவங்களை ஏன் நான் வடிவமைத்து கொடுத்திருக்கிறேன் என்றால் அந்த கிரகங்களில் இருந்து வருகின்ற அந்த கிரகங்களில் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்களால் அந்த கிரகங்களில் இருந்து வருகிற காந்தலை கதிர்களும் அந்த ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த ரசாயன மாற்றத்தால் அது எந்த பொருள் மீது எந்த உயிர் மீது படுகிறதோ அந்த ரசாயன மாற்றம் அந்த பொருளுக்கு நன்மையும் தீமையும் செய்கிறது. அதனால் எப்பொழுதும் அந்த நன்மையை தடுத்து தீமையை தடுத்து நன்மையே கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த நவகிரக தவத்தை அமைத்திருக்கிறேன் பாரு மகரிஷி. ஒரு கிரகம் தீமையே கொடுத்திருக்குது அப்படின்னா அது தடுக்கிறது. நன்மை இருக்கு அதிகமா செய்யி. சரிங்க, சரிங்க. அப்ப அந்த செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டானது அது அந்த வைப்ரேஷன் அது கொடுக்கும். அது சரிங்க, புரியுதுங்களா? அதனால வந்து கும்பராசிக்கு 7ரை நாடு இருக்குல்லங்கய்யா, அதனாலதான் என்ன அது ஒரு சனி கிரகம் தானே. ஆமாங்க, ஆமாங்க. ஆனா இதுல என்ன பியூட்டின்னா தவம் செய்யும் பொழுது அதை மனதில் அறிந்து அந்த கருத்தை உணர்ந்து அந்த தவத்தினுடைய பொருளை உணர்ந்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தை முழுவதுமாக புரிந்து அடிமன நிலையில் கொண்டு அதை தவம் செய்யணும். சுக்கிர கிரகம் நினைச்சுக்கிட்டு உருண்டையா மத்ததை நினைச்சிட்டு தவம் செஞ்சான்னா எப்படி சுக்கிரன் கிடைக்கும்? ஆமாங்க. ஒரு வாட்ஸ்அப்ல வந்திருக்கு பாத்தீங்களா? அது கூட இன்னைக்கு கூட நான் சேவ் பண்ணேன். ஒரு சின்ன பிள்ளை, இறைவா என் தலையெழுத்த நீ சரியாவே எழுதல, நீ என் தலையெழுத்தை எழுதி குரு கிரகத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலா சனி கிரகத்திட்ட கொடுத்துட்ட. அது அங்க போய் அவன் என்னை தொந்தரவு பண்றான், நீ தான் எனக்கு கருணை. அது பாருங்க ஒரு அந்த அடிப்படை கருத்து பாருங்க. அதே மாதிரி நம்ம எந்த கிரகத்தின் மீது நினைக்கிறோமோ அந்த கிரகத்தை முதல்ல மனசுல நினைஞ்சு அதுதான் சுக்கிரங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அது மேல நிக்கணும். சரிங்க, சரிங்க. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கலந்தமத்துட்டு ஏதோ ஒரு உருண்டையை நினைச்சுக்கிட்டு நின்னுனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இல்லையா? பலசர கடையில போயிட்டு வெள்ளி கொலுசு கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த கடைக்கு தானே நம்ம போகணும்.
அதுலதான் தவ நுணுக்கங்கள்ல சொல்லியிருக்கேன். இன்னும் வர்ற அடுத்த மாசம் வந்து அதுல அதனுடைய பலன்கள் ஒரு ஒரு கிரகத்துக்கா சொல்லிட்டு வரேன். அதை நல்லா கேளுங்க. ஓகேவா? சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி. அதை விட முக்கியம், உங்கள் மனைவி அவர் தானே அடுத்த ரத்த சம்பு தன் உடலில் பாதியை கொடுத்த மனைவி இல்லையா? அதனால அந்த அம்மா வந்து வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துச்சுன்னா அது நல்ல எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். சரிங்க சரிங்க. வாழ்த்தும் போதே இவன் எங்க திருந்த போறான், இவன் என்னத்த வாழ்த்தி அவர் சொல்லி எங்க அம்மா சொல்லுதுனால நான் வாழ்த்துறேன் அப்படின்னு அந்த நினைப்பு இல்லாம பாசிட்டிவ் எண்ணத்தோட வாழ்த்தணும். அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க. நல்ல வாழ்த்த சொல்லுங்க, நல்ல இது சொல்லுங்க, நல்லா திருந்துவாரு, நல்லா இது பண்ணுவாரு. நீங்க மேற்கொண்டு அதை வந்து நீங்க நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அது மனசுல நெகட்டிவாவே போய் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவருக்கு போகும்போது அது நெகட்டிவ் ஆகி மேற்கொண்டு தான் அவரு அதுல இருந்து நெகட்டிவா வந்துகிட்டே இருப்பாரு. அதனால அது இது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பு சகோதரியின் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு தேவைப்பட்ட உங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுறேங்க. பேசுங்க. ஐயா வாய்ப்புக்கு நன்றி பாஸ்கரன் ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி வளர்மதி அவங்கள வந்து ஐயாவிடம் கேள்விக்கு அன்போடு அழைக்கணும். கேட்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. ஐயா ஐயா எனக்கு என்ன பாத்தீங்கன்னா, இந்த வெயில் காலம் ஆனதும் உடம்பு ரொம்ப ஆல்ரெடி ஹீட் பாடின்றதால உடம்பு ஓவரா ஹீட் ஆயிடுது. லாஸ்ட் சம்மர்லயும் எனக்கு இதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு. என்னால தவம் வந்து ஸ்ரத்தையா பண்ண முடியல. சாந்தி மட்டும் பண்ணிடுறேன். காலையிலயும் மாலையிலயும் சரியா தவம் பண்ண முடியல. அப்புறம் இப்ப திருப்பி நான் தவத்தை ஆரம்பிச்சேன்னா வருது, உணர்வு வருது, ஆகினையும் வருது, துரியமும் வருது. ஆனா தவம் பண்ணாதப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, நம்ம 3 வேளை தவம் பண்ண சொல்லியிருக்காங்க. சாந்தி மட்டும் நைட்டு பண்ணிடுவேன், உடற்பயிற்சி மத்ததெல்லாம் கூட பண்ணிடுவேன். ஆனா தவம் பண்ண முடியல. அப்ப அந்த காலங்கள் என்னையா பண்ணலாம்? வாழ்க வளமுடன். அதாவது நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க, மனசுல ஏத்திக்குங்க. 3 வேளையும் தவம் பண்ண வேண்டும் என்பது கடமையா நினைச்சு பண்ணக்கூடாது. இல்லைங்கய்யா, இல்ல அப்படி இல்ல. ஐயோ, ஒரு தடவை ஒரு இன்னைக்கு காலையில பண்ணாம விட்டுட்டோமே, இன்னைக்கு 3 தடவை பண்ணலையே, ஒரு 2 தடவை தானே பண்ண, என்னமோ அந்த 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 திங்கிங்க, அந்த நெகட்டிவே இருக்கக்கூடாது. ஒரு தடவை செஞ்சாலும் தவத்தை நல்லா உருப்படியா செய்யணும். 10 நிமிஷம் மனம் சிதறாம இருந்தாலே போதும். அது வந்து பல தவங்களுக்கு நாள் செய்கின்ற பலனை கொடுக்கும். நிறைய பேர் தவம் செய்யறோம் சொல்லி நீங்க சொன்ன மாதிரி வந்து மன அலைச்சூழல் அதிகமாகி சும்மா உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு செய்வது தவம் அல்ல. என்ன தவம் செய்யறீங்களோ அந்த தவத்தை வந்து நல்லா உணரணும். முதல்ல மனம் உணர்ந்து உணரணும். 2வது தவம் செய்யறது வந்து எந்த தொந்தரவு இல்லாத நேரத்துல தவம் செய்யணும். அதுதான் ரொம்ப அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற காலமானது தவத்துக்குனுடைய அந்த அமைதியை உண்டு பண்ணக்கூடிய இருக்கணும். அதுதான் அட்டாங்க யோகம். முதல்ல வந்து தவத்துக்கு வந்து என்ன வேணுமோ, அந்த தவத்துக்கு நமக்கு மனசுல என்னென்ன வேணுமோ அதை பூரா நம்ம வச்சுக்கணும். தவத்துக்கு தேவையில்லாத எண்ணங்களை பூரா விட்டுறணும் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த தவம் செய்யும் போது கொஞ்ச நேரம் நல்லா பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. நான் தவம் செய்ய போறேன். இப்போ தவம் செய்யும் போது நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இப்ப தவத்துல உட்கார்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஐயோ, இந்த மன அலைப்பாயுது. அப்ப மனம் வேண்டாம். அந்த மன அலைப்பாயும் போது அந்த எண்ணங்களை கொஞ்ச நேரம் தவம் செய்யறதுக்கு முன்னாடி எண்ணங்களை நிறுத்தி, இந்த எண்ணம் ஏன் வருது, இந்த எண்ணத்தினுடைய அடிப்படை காரணம் என்ன, இந்த எண்ணமே வெளியே போன்னு சொல்லி அதை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அது பின்னாடியே போய் அதை அடக்கி வெளியே தள்ளிட்டு அப்படியே உள்ள போய் கொஞ்சம் அமைதியாகி அப்புறம் தவத்தை ஆரம்பிங்க. எடுத்த உடனே உட்கார்ந்த உடனே ஐயோ 9 ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு, முடிக்கணும், இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அவர் வந்துருவார், இவர் வந்துருவார். வேண்டவே வேண்டாம். தவமே பிரயோஜனம் இல்லை. நல்லா ஒரு நாள் ஆனாலும் அருமையா நல்லா செய்யுங்க தவம். தவம் மகரிஷி சொல்லுவதில்ல, அதாவது சீர்தவம் முறையாய் செய்தேன் பாரு. அந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்க. சீர்தவம் முறையாய் செய்தேன்னா தவத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதை எப்படி கொண்டு போகணும், எப்படி செய்யணும்னு சொல்லி. கடமைக்கு வேண்டி நான் காலையில உட்காந்து பாக்குறது. சில பேர் தவத்தை பார்த்தோம்னா, அப்பா 20 நிமிஷம் உட்காந்துட்டோம், போதும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க 3 தடவை 4 தடவை சில பேர் ஒரு தடவை உட்காந்தாலும் அந்த தவத்தினுடைய பலன் அறியணும்னா அந்த தவம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும், சித்தி ஆகணும். நல்லா புரிஞ்சு செய்யணும்.
புரியுதுங்களா? அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. நல்ல தவம் வரும். தவத்துக்கு வந்து அவதியா உட்கார்றது, அவதியா இது பண்றது அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல தவத்தை வந்து நம்ம செய்யணும்னா முதல்ல வந்து ஒரு இடத்துல உட்காந்து மனதை அமைதிப்படுத்தி நல்லா அமைதிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் தவம் இருங்க. 10 நிமிஷம் சரி, தவம் இருந்தாலும் போதும். அழகா அந்த இது பண்ணிச்சுன்னா நல்லது. 3 வேளை 1/2 மணி நேரம் செய்யணும்னு மன அலைப்பாயதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனாலதான் நீங்க அகத்தாய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தவம் செஞ்சாதான் அந்த அகத்தாய்வு பண்றதுக்கு உண்டான அந்த சூழ்நிலை அதான் அடுத்த உங்களுக்கு வரும். கேள்வி. அகத்தாய்வு வந்து இரவு படுக்கும்போது பண்ணலாமாங்க ஐயா? அழகா பண்ணலாம். அகத்தாய்வு என்பது என்னம்மா? அகத்தாய்வு என்பது நாம் என்ன செய்திருக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் இன்னைக்கு வாழ்க்கையை நடத்தியிருக்கேன். யார் யார் என்னால அழுதாங்க, யார் யாருக்கு நான் வந்து தொந்தரவு கொடுத்தேன், என்ன நான் யார்கிட்ட நான் கடுமையா நினைச்சிட்டேன், ஏன் கணவர் என்ன பேசினாரு, கணவர் என்னை நல்லா திட்டினாரு, ஆனா அதுக்கு பதில் நான் கொடுத்ததுனால தானே அவர் மேற்கொண்டு என்னை திட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. நான் எதுக்கு அமைதியா போயிருக்கலாம் இல்லையா? அவர் வந்து மனவளக்கலை மன்றத்துல இல்லை, நான் மனவளக்கலை மன்றத்துல நான் பயிற்சி எடுத்திருக்கேன், வச்சிருக்கேன். அவருடைய அலைச்சூழல் வந்து 14 இருந்து மேல போய் 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 ரொம்ப போகும்போது என்னுடைய மன அலைச்சூழலும் அவர் வேகத்திலேயே போச்சுன்னா 2 நிக்காது இல்ல, ஒண்ணு ரொம்ப சண்டை தானே வரும். அதனால அவர் வந்து மன அலைச்சூழல் அதிகமா இருந்து சத்த போறாருன்னா உங்க மன அலைச்சூழலை குறைச்சிக்குங்க. இந்த மாதிரி வந்து அகத்தாய்வு பண்ணணும். உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளும் அகத்தாய்வு பண்ணணும். இந்த அகத்தாய்வு நீங்க பண்ணணும் அப்படின்னா மனசு ஒருநிலைப்படணும். மனசு வந்து நல்ல அமைதியா இருக்கணும். அப்ப அந்த மனசு நல்ல அமைதியா இருந்தா தான் உங்களால அகத்தாய்வு பண்ண முடியும். நல்லா சீர்தூக்கி பார்க்க முடியும். அவதிப்படக்கூடாது. அப்ப அந்த மனசு ஓர்நிலைப்படணும், நல்ல அமைதியா இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி தவம் செய்யணும். அந்த தவம் செஞ்சுதான் அந்த மனசை அமைதிப்படுத்தி அதன் மூலமாக மனம் அமைதியாகி அகத்தாய்வு பண்ணும்போது என்ன தப்பு ஏது தப்பு அப்படிங்கிறது அந்த சிந்தனைக்கு போகும். அகத்தாய்வு என்பது வந்து தவம் செஞ்சு அகத்தாய்வு பண்றதுதான் சிறப்பு. ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து நீங்க இருட்டுல போய் தேடினீங்கன்னா தெரியுமா? கிடைக்காது. ஆனா அதே இதுல வெளிச்சத்துல தேடினீங்கன்னா எப்படி இருக்கும்? உடனே போய் எடுத்துருவீங்க இல்லையா? ஒரு பொருள் இருக்கு, இருட்டுல போய் நீங்க தேடணும்னா நீ இப்படி தடவி தானே தேட முடியும். ஆனா அதே இது வெளிச்சம் இருக்கும்போது பொருளை போய் டக்குன்னு எடுத்துருப்பீங்களே, அந்த வெளிச்சம் தான் தவம். அந்த வெளிச்சத்தை நீங்க வந்து தவத்துல செஞ்சு நல்ல வெளிச்சம் எடுத்துட்டீங்கன்னா என்ன பொருள் வேணுமோ, என்ன சிந்திக்கணுமோ, என்ன செய்யணுமோ, என்ன சொல்லணுமோ அதை பூரா நம்ம அறிக்கலாம். அதனால டெய்லி படுக்கும்போது அதை பயன்படுத்துங்க. அகத்தாய்வு நல்லது. தவத்தை அதுக்கு முன்னாடி போடுங்க. டெய்லி பண்ணும்போது அகத்தாய்வு பண்ணுங்க. இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிள்ளையோடு ஏற்பட்ட பிரச்சனை, கணவனோடு ஏற்பட்ட பிரச்சனை, என்னென்ன விதமானது நம்மளால் ஆனதா, நம்மளால் தப்பு செய்து உண்மையிலே நம்ம தப்பு தான், இதுக்கு காரணம் நம்ம தப்பு தான்னா யார் நம்மளால் அழுதார்களோ, யார் நம்மளால் துன்பம் அடைந்தார்களோ அவர்களை மானசீகமாக முன்னாட நிறுத்தி அவர் கால்களை தொட்டு கும்பிடணும். நான் இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சு தாராளமா செய்யலாம். நான் தப்பு செய்யல, அவன் தான் எனக்கு துன்பம் கொடுத்தான், கண்டிப்பா அவன் தான் கொடுத்தான், என்ன ஏறிய நான் தொழில் அப்படிங்கும்போது அவனை நான் மன்னிப்பது நல்லது. உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ வாழ்க வளமுடன். ஏன்னா எதிரிகளாக வாழ்த்துறது தானே மகரிஷி நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பெரிய காரணம். ஏன் எதிரிகளை வாழ்த்துறோம்? ஐயா நீ எனக்கு துன்பம் கொடுக்க என்னுடைய கருமையத்தினுடைய சுமை குறைந்து கொண்டு இருக்கிறது, பாவங்கள் அழிகின்றன, அதனால் அதற்கு நீ காரணமாக இருக்கிறதால் உன்னை நான் வாழ்த்துகிறேன். அதான் தத்துவம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. தெளிவு பெற்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து அன்பராக 1+ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். 1+ கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. குரல் வந்து பழக்கப்பட்ட குரல் மாதிரி தெரியுது. வந்துட்டீங்களா? ராஜாராமன், US, கலிபோர்னியா. அங்கிருந்தே பேசுறீங்களா? வாழ்த்துக்கள். இப்ப அங்க சாட்டர்டே மிட்நைட் 12 o'clock. வாழ்த்துக்கள். இவ்வளவு தூரம் எந்திரிச்சு கேள்வி பதில் எவ்வளவு சந்தோஷம் அடைந்துள்ளோம். சொல்லுங்கய்யா, கேள்வி கேளுங்க. நான் எழுந்த யூரின் போறதுக்கு வந்தா உங்களுக்கு பார்த்தேன், ஆன் பண்ணினேன். ஐயா எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு 3 மாசம் அங்கதான் இருந்தேன், இன்னும் 1 வாரத்துல இங்க வந்துருவாங்க. கேக்குது ஐயா? கேக்குது. கேளுங்க. இப்போ வந்து இந்த பஞ்சபூத நாகதர்மம் பண்ணும்போது இப்போ
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த டைம் ஜோன் வித்தியாசப்படுது. இப்ப அங்க வந்து நைட்டு, இங்க டே. இப்ப நம்ம அங்க பண்ணக்கூடிய இந்த கிரகங்களுடைய காந்தாலைகள் வந்து இருட்டுல ஈஸியா வருமா, இல்ல பகல்ல செதறி போகுமா, எப்படி அது? காந்தலை கதிர்கள் இருட்டுலயும் ஒரே மாதிரிதான் வரும், பகல்லையும் ஒரே மாதிரிதான் வரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதாவது வந்து காந்தலை கதிர்கள் வந்து மறைபொருள். உருபொருளா இருந்தா தான் உங்களுக்கு வந்து அது ஒளி, அது இது காற்றுக்கு அசையும். இது மறைபொருள் இல்லையா? சரி. இப்ப நீங்க நல்ல ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு புயல் அடிக்குது, திடீர்னு மழை, பயங்கரமான மழை. அதனால நீங்க நினைக்கிறது நனைஞ்சு போயிருமா? ஆவாது. மனம் மறைபொருள் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரிதான் கிரகங்களிலிருந்து வருகின்ற காந்தலை கதிர்கள் எந்த நேரமும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பூமியை சுற்றி பக்கத்துல வரும்போது அது நன்மை தருவதா இருந்தா நிறைய நன்மை தரும். தூரத்துல போகும்போது நன்மை இருக்காது. அதே மாதிரி பக்கத்துல வரும்போது கொடுமை, இது தீமை நிறைய இருந்துச்சுன்னா தீமையை நிறைய செய்யும். அதனாலதான் அந்த அந்த கிரகங்களுடைய அத வந்து ஜாதகத்துல கோள்களுடைய சாரம், அப்ப அதுக்கு பேரு கோச்சாரம்னு பேரு. அந்த கிரகங்கள்ல இருந்து எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து பகல் ஒளி இதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல கிளியரா சொன்னீங்க. அடுத்தது ஐயா, இப்போ இந்த குரல் கேட்ட உடனே நீங்க சொல்லிட்டீங்களே, பழக்கப்பட்ட குரல் தான், ஞாபகம் இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சே காணமே, என்ன ஏதுன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றியா. நன்றி நன்றி, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருமால் அவர்களே ஐயாவிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். கேட்கலாங்க, அட்மிட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. வளமுடனம்மா. குருவம்மா சொல்லுங்கம்மா. பேராசிரியர் ரொம்ப சிறப்புங்க ஐயா. இன்றைக்கு தந்தையர் தினம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஒரு தந்தை இல்லாத ஒரு பையனுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்த்துக்கள். அருட்பேராற்றின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறைய செல்வம், உயர் புகழ் எல்லாம் பெற்று ஓங்கி வாழட்டும் அம்மா அவர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சிவகாமி அவர்களே ஐயாவிடம் அன்போடு கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். கேட்கலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு. சிவகாமி நீங்க கேட்கலாம். வாழ்க வளம். கேளுங்கம்மா, உங்க ஸ்பீச் வரல. லைன்ல இருக்கீங்களா? சிவகாமி லைன்ல இருக்கீங்களா? அட்மிட் பண்ணிருக்கீங்களா? உங்க ஸ்பீச் வரலையே. நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு பாக்குறேம்மா. நெட் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்கம்மா. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சரி, அவர் வருவைக்கு அடுத்து. ஓகே, இந்த மீன் டைம் நம்ம அடுத்த அன்பருக்கு வாய்ப்பு கொடுப்போம். மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு தரோம். அடுத்த அன்பராக மாரிமுத்து, நீங்க ஐயாட்ட அட்மிட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். சிவாமி நீங்க வெயிட் பண்ணுங்க, அந்த ஐயா பேசின பிறகு. மாரிமுத்து லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேட்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மாரிமுத்தையா சொல்லுங்கய்யா. எங்க இருந்து பேசுறீங்க மாரிமுத்தையா? நான் ஆவடி. ஆவடி. சரி, ஆவடி. சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. ரொம்ப அருமையான ஒரு இறைநிலை பற்றி எல்லாம் ஒரு விளக்கம் இல்லையா. என்ன இந்த கேள்வி என்னன்னா, நம்மளுடைய இந்த தற்சூழ்நிலை மூலியமாக சில விஷயங்கள் பண்றோம். சொன்னீங்க, இந்த தவத்தின் மூலமாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம வந்து தவம் வந்து பாத்தீங்கன்னா காலையில சாயங்காலம் பண்றோம், மத்தியான நேரத்துல நம்ம பண்றோம். இதுக்கு நம்ம தவங்கிறது வந்து நம்ம வந்து நாள் முழுவதும் பண்ணக்கூடிய தவமா இருந்தா பாத்தீங்கன்னா, இல்லைன்னா காலை மாலை மட்டும் பண்ண முடியாது தவம். ஐயா, தவத்துக்கெல்லாம் அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. காலையில மாலையில பண்றது, இந்த தவம் தான் பண்ணணும், அந்த தவம் தான் பண்ணணும், அதை பற்றி மகரிஷி வரையறுக்கவில்லை. அப்படி கிடையவும் கிடையாது. ஆனா மகரிஷி சொன்ன கருத்துக்கள், நம்ம குருநாதர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில மட்டும், காலையிலயோ சாயந்தரமோ மத்தியானமோ சாந்தி தவம் தான். அதை தவிர வேற எந்த தவம் பண்ணக்கூடாது. அது ஒண்ணு மட்டும்தான் கண்டிஷன்.
வேற தவத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தவத்துக்கு நேரம் காலம் கிடையாது. அதே மாதிரி தவத்திற்கு திசைகள் கிடையாது. எந்த திசையை நோக்கினாலும் நம் தவத்தை நடத்தலாம். சில பேர் மேற்குல நடத்தலாம்பாங்க, சில பேர் மேற்கு நோக்கி எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க பெரும்பாலான மன்றங்கள்ல போய் பாருங்க, மகரிஷியினுடைய மேடை கிழக்கு நோக்கி தான் இருக்கும். நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது மேற்கு நோக்கி தானே பண்றோம். அதனால அது தவத்துக்கு திசைகள் காலம் நேரம் கிடையாது, எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம மூத்த பேராசிரியர்களை முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 10 மணிக்கு மேல சில நேரங்கள்ல நம்ம உயிர் சக்தியை உடலை விட்டு வெளியே கொண்டு போகக்கூடாது, உள்ளேயே தவம் பண்ணிக்கங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். மகரிஷி அதை என்ன சொன்னான்னு தெரியல நமக்கு. ஆனா அதுதான் நல்லது. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இரவு நேரங்கள்ல நம்ம உயிர் சக்தியை வெளியே கொண்டு போவது என்பது நல்ல நிலையில நின்று நம்ம திருப்பி அதை உள்ள கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தவங்களை மேக்சிமம் 9 மணிக்குள்ள நம்ம செஞ்சுட்டு 10 மணிக்குள்ள மேக்சிமம் 9 மணிக்குள்ள செஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கு மேல தவம் செய்ய வேண்டியிருக்கு, மன அலைப்பாயுது, நான் செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ஆக்கினை, துரியம். சில பேர் துரியத்துக்கு வந்துட்டாலே மேல போயிடுவாங்க, பிரபஞ்சத்தை டச் பண்ணிடுவாங்க. அதனால ஆக்னை இஸ் பெஸ்ட். ஆக்னையில் அப்படியே உட்காந்து நல்லா தவம் பண்ணுங்க. ஏன்னா ஆக்னையில தான் தொடு புலன் தவிர மற்ற 4 புலன்களும் அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். அந்த இதை தவத்தை நம்ம அப்படி செய்யும். அதான் நான் சொல்றது இரவுல சொல்றேன். மற்ற நேரங்கள்ல நீங்க எந்த தவனாலும் செய்யலாம். எஸ்பெஷலி சனிக்கிழமையில நீங்க பஞ்சபூத நவகிரக தவங்கள்ல ஏதாவது ஒரு நேரம் செய்யுங்க. கண்டிப்பா காலையில மத்தியானம் அதே தவம் தேவையில்லை. இன்னும் நான் தான் சொல்றேன், காலையில மத்தியானம் நாள் முழுவதும் தவம் செய்யணும்னு இல்லை. ஆனா அதே நேரத்துல ஒரு தவம் செய்தாலும் மனம் நல்ல முறையில் நின்று அலைப்பாயாமல் இருக்கின்ற அளவுக்கு தவத்தை செய்யுங்க. அதை ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நான் தவத்தை டெய்லி 4 முறை செய்கின்றேன் என்றதை உருப்படியா ஒரு முறை செய்தேனுங்கும் போது அது தெரிஞ்சிடும். நீங்க 4 முறை செஞ்சு அவர் நீங்க பேசுற பேச்சுக்கும் நீங்க ஒரே முறையில நல்ல தவம் செஞ்சு பேசுற பேச்சுக்கும் கண்டுபிடிச்சிடலாம். அது நல்லா தெரியும். அதனால தவத்தை நீங்க கணக்கு பார்க்க வேண்டாம், செய்யுங்க. சில நேரங்கள்ல நான் சொன்ன மாதிரி தவங்களை மன அமைதியான இருக்கிற நேரங்கள்ல செய்யுங்க. அதே மாதிரியே தவம் பண்ணும்போது நமக்கு விழிப்பு நிலையோடு இருக்கணும்னு சொல்றாங்க ஐயா. தவம் வரும்போது விழிப்பு நிலை பண்றதுக்கும் நம்ம அகத்தாய்வு பண்றதுக்கும் அது ஒரு தவம் நம்மளுக்கு உதவியா இருக்குமா, இல்ல தற்சோதனை அகத்தாய்வு இந்த மாதிரி நம்ம மனசுக்குறத நினைச்சு நம்ம இதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு? இல்ல தவம் செய்யும் போது விழிப்பு நிலையில இருந்து செய்யணும்னு சொன்னீங்கன்னா, தவம் விழிப்பு நிலையில இருக்கணும். அதே நேரத்துல மன அமைதி மனம் நம்ம ரொம்ப அமைதியா இருக்கணும். சில பேர் விழிப்பு நிலைன்னு அதான் மனம் அமைதியாக இருந்து அந்த தவத்துல விழிப்பா இருக்கணும்னு தான் சொல்லணும். விழிப்பு நிலைன்னா அதுக்குன்னா முழிச்சுக்கிட்டே செய்யறதுன்னு இல்லை. விழிப்பு நிலை என்பது தவத்துல தூங்கிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல இப்படி உட்காந்து இப்படியே தூங்குவாங்க. அது ஆரம்பத்துல எல்லாரும் நானும் இங்க எல்லாருமே பண்ணதுதான். அதில் அப்படியே பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஆனா விழிப்பு நிலையில் பண்ணும்போது நம்ம தவம் அதாவது தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் காலம் எக்காலம் பத்ரகிரியார், அருணகிரிநாதனுடைய ஷீடர். தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் காலம். தூங்காம உட்காந்தா தூங்கின மாதிரிதான் இருக்கும், ஆனா தூங்காம சுகம் பெறணும். தூங்காம தூங்கி சுகம் பெறணும். பார்த்தா தூக்கம் வர்ற மாதிரிதான் இருக்கும், ஆனா நீங்க தூங்குறீங்களா இல்லையாங்கிறத உங்களுடைய நிலையை பார்த்தாலே தலை அப்படியே கீழே இப்படி தொங்கிடும். ஆனா அதே நேரத்துல நீங்க தவம் செய்யறீங்கிற அந்த விழிப்பு நிலையிலிருந்து தவத்தை செய்கிறோம், உருப்படியாக செய்கிறோம், சீராக தவம் செய்கிறோம் என்ற அந்த விழிப்பு நிலையிலிருந்து தவம் செய்யும் பொழுது அப்படி நேரா ஸ்ட்ரைட்டா உட்காந்து தலை அப்படியே மெதுவா நல்லா அமைதியா இருக்கும். அந்த நிலை தவம். அந்த நிலையில இருந்து அதாவது தவம் செய்வீங்க, ஆனா விழிப்பு நிலை இருக்கணும். நான் தவம் செய்து என்னை மறக்கிறேன், ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கிறேன். மகரிஷி சில நேரம் சொல்லுவார், அதாவது கோமா ஸ்டேஜ்ல தவம் செய்யணும் பாரு. அதாவது உயர்ந்த உள்ளுணர்வுன்னு பேர் அதுக்கு. அந்த நிலைகள் மகான்கள் கொண்டிருந்தார்கள். உயர்ந்த உள்ளுணர்வு அப்படின்னா கோமா ஸ்டேஜ்ல விழிப்புணர்வு. அதுக்கு பேரு தான் சப்கான்சியஸ் மைண்ட், ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன் மைண்டும் மகரிஷி சில நேரங்கள்ல. அந்த நிலையில இருந்து செய்யும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, கோமா ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்?
எதுவுமே அறியல. இப்ப ஒருத்தர் நம்ம சாதாரண ஐசியூல கோமா ஸ்டேஜ்ல போனா அவருக்கு உயிர் ஓடிட்டு இருக்கும், இயக்கங்கள் இருக்கும், ஆனா மனம் இருக்காது. அந்த நிலையில விழிப்பு பெற வேண்டும் என்றுதான் அது மகான்கள் செய்யக்கூடிய சக்தி அவர்களுக்கு. அந்த நிலையில தான் இறைவனுடைய இருட்டறையில் நடக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் அறியக்கூடிய நிலை அது. உயர்ந்த உணர்வு நிலை அது. அது என்ன இருட்டறையில் நடக்கின்ற இறைவனின் அதிசயம் அது. இருட்டறையில் நடக்கிறதுன்னா இறப்பும் பிறப்பும் இறைவனுடைய இருட்டறை தெய்வீக அறையில் நடக்கின்ற ரகசியம் என்பது. அந்த ரகசியத்தை அறியணும்னா அந்த நிலைக்கு போகணும். அந்த விழிப்பு நிலையோடு நல்ல பயங்கரமா கோமா ஸ்டேஜ்னு என்ன உணர்வே இல்லை. அது சாதாரண உணர்வே இல்லைன்னா கோமா ஸ்டேஜ்னா அடுத்தது டெத்துக்கு தான். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. கோமா ஸ்டேஜ்ல உணர்வு நிலை, அந்த உணர்வு நிலையில தான் இறைவனுடைய இருட்டறையில் நடக்கிற ரகசியங்களை ஆகிய இறப்பும் பிறப்பும் அறிவது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு அது அறியணும்னா அந்த நிலையில இருக்கணும். ஏன்னா நம்ம பிறக்கும் போது நம்ம தாய் தந்தையர்கள் சேர்ந்த உடனே உயிர் துடிக்க ஆரம்பிக்கும் போது இயக்கம் தான் ஆரம்பிக்குது. முதல்ல உடல் இயக்கம் தான். அது மன இயக்கம் அங்க இல்லை. மனக்கை இயக்கம் இருந்துச்சுன்னா எப்படி வருது, நாதம் எப்படி இருக்கு, ரெண்டு எங்கெங்க சேருது, என்ன ஆகுது, அவர் எந்த கருமையத்துல எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு, இவர் எவ்வளவு கருமையத்துல கொண்டு வந்திருக்காரு, அந்த மனம் இருந்தா எல்லாம் கண்டுபிடிச்சிடும். அதனால அந்த பிறப்பு நிலையில், அந்த பிறக்கின்ற இருட்டறையில் மனம் பிறக்காததால் அந்த இருட்டறை இருட்டாகவே இருக்கிறது தெரிய முடியவில்லை. அதே மாதிரி ஒருவர் மரணம் அடையும் பொழுது முதலில் என்ன நினைக்கும் தெரியுங்களா? முதல்ல மன இயக்கம் நின்று போயிடும். பிறக்கும் பொழுது பின்னாடி மன இயக்கம் வரும், இறக்கும் தருவாயில் மன இயக்கம் முதல்ல நின்று போயிடும், உடல் இயக்கம் மட்டும் இருக்கும். அப்ப அந்த உடல் இயக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குமா, அவ்வளவுதான்மா, இழுத்துக்கிட்டு இருக்குமா, பால் கொஞ்சம் ஊத்துமா அப்படின்னா பொக்குன்னு போயிடுச்சு, அவ்வளவுதான். அதில் மன இயக்கம் முதல்ல நின்று ரெண்டாவது உடல் இயக்கம் இறக்கும் பொழுது அதே மாதிரி அந்த நிலையில மனம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இறக்கும் தருவாயில் மனம் இருந்தால் என்ன ஆகும்? எப்படி இறப்பு நடக்கிறது, யார் என் உயிரை கொண்டு போனார்கள், என் உயிர் ஏன் வெளியே வந்தது, உயிர் விடும் பொழுது இந்த உடலை விட்டு தாண்டும் பொழுது என்னென்ன நிலையில் இருந்தேன் அப்படிங்கிறது பூரா அந்த மன இயக்கம் சொல்லும். ஆனா அங்கேயே இருட்டாயிடுது. அதனால பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய தெய்வீக இருட்டறையில் நடப்பதால் அது தெரியாம போயிடுது. அந்த நிலையில நம்ம தவம் செஞ்சு அதை புரியணும் அப்படின்னா நீங்க சொன்னதுல இந்த கோமா ஸ்டேஜ் என்ற நிலை விழிப்பு நிலையில் இருந்து மனம் உயர்ந்த உணர்வு நிலை அப்படியே இருக்கும். கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கும் உடலையும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பல்சே நின்று போயிடும். அதுல தூக்கமான மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி அவர்களுக்கு வந்துடும். தூக்கமற்ற மகான்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? சர்வசாதாரணமா நம்ம தூங்கும் போது என்ன நடக்குது? நரம்பு சதை இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்குது. ஆனா ரத்த ஓட்டம் ரெஸ்ட் எடுக்குமா? மூச்சோட்டம் ரெஸ்ட் எடுக்குமா? எதுவுமே எடுக்காது. ஆனா அதே மகான்கள் அவர்கள் உயர்ந்த உணர்வு நிலையில், அது நான் சொன்னேன் இல்லையா, சப்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த நிலையில் அப்படியே உணர்ந்துட்டாங்கன்னா அந்த நிலையில் உயர்ந்த உள்ளுணர்வு நிலையில் மகான்கள் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகளும் தன்னுடைய உயிரோட்டத்தை நிறுத்தி விடுகின்றன. எப்படி பாருங்க, தூக்கத்துல இதெல்லாம் நிறுத்தினா நம்ம செத்து போனோம்னு அர்த்தம். ஆனா அவங்க தவத்துல டெல்டா வேவ்ல போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உடலில் இருக்கிற அத்தனை உள்ளுறுப்புகளும் உயிரோட்டத்தை நிறுத்தி விடுகின்றன. அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு உயிர் வருது? பிரபஞ்சத்திலிருந்து மின்காற்று அதிர்வுகளால் அந்த செல்களை இயக்கத்தை நடத்தி செல்கின்றன. இது பெரிய விஷயங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா நேரம் கருதி நிறைவு பண்ணிடலாமா? 12:50 போகுது. அவங்க ஆலியார் உங்களுடைய விருப்பம் ஐயா, உங்களுடைய விருப்பம் ஐயா. ஓகே, கலாவதி மேடம் ஏற்கனவே வந்துட்டாங்க. சிவகாமி அம்மா மட்டும் வாய்ப்பு கொடுங்க, 2 பேத்துக்கு கொள்ளுங்க சீக்கிரம், ஒரு 5 நிமிஷத்துல இல்ல 3 நிமிஷத்துல சிவகாமி மட்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைவு பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாம். மற்ற அன்பர்கள் அடுத்த வாய்ப்பினை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போ சிவகாமி அன்பர் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக வாழ்க வளமுடன் நீங்க கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம சிவகாமி அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் மதுரையில இருந்து பேசுறேன். சந்தோஷம். கேள்வி மட்டும் முதல்ல ஆரம்பிங்க. அந்த இது நம்ம காயக்கல்ப பயிற்சி உடற்பயிற்சியோ தவமா நம்மளோட மாதவிடாய் காலங்கள்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செய்யக்கூடாது, கண்டிப்பா செய்யக்கூடாது. சொல்லுங்க.
இப்ப இந்த சாந்தி தவம் மட்டும் பண்ணலாம். சொல்லுங்க. ஏன்னா அது பண்ணும்போது நீங்க சரியா புரிஞ்சிருக்கு. சரியா புரியல சார். அதாவது நான் சொல்றேன், இந்த நேரம் கருதி நான் சொல்றேன். சாந்தி தவம் வந்து அதாவது உடல் அமர்ந்து சாந்தி தவம் கண்டிப்பா செய்யக்கூடாது. ஆனா அதே நேரத்துல சாந்தி நிலையில வச்சிருக்கணும். மகரிஷி சொல்றத புரிஞ்சுக்கணும். சாந்தி தவம் வேற, சாந்தி நிலையில் நின்று செய்கின்றது. இது நான் வந்து தவ நுணுக்கங்கள்ல 2, 3லயும் நான் நல்லா சொல்லியிருக்கேன். அந்த இதை கேளுங்க நீங்க. அதுல அதாவது சாந்தி நிலையில இருக்கணும்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்துல மனசை வச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். மனசை வச்சுக்கிட்டே நீங்க என்ன வேணாலும் இருக்கணும். அதாவது அந்த மாதிரி நேரங்கள்ல மனது வைக்கும் பொழுது அந்த ஜீவகாந்தத்தினுடைய நீளமானது, அந்த அலைவரிசையுடைய நீளமானது உங்களை அறியாமலே அது வந்து குண்டலினி சக்தியானது ஆகினை துரியத்தில் நிலை கொள்ளும். மகரிஷிக்கு நிறைய விளக்கம் கொடுத்திருக்காரு. சொல்றதுக்கு டைம்ல நீங்க அதுல தவ நுணுக்கங்களை போய் பாருங்க, அழகா தெரியும். சாந்தி நிலையில அதாவது வந்து இந்த மாதிரி பூ பெய்தும் காலங்களில், புரியுதம்மா, தவம் வந்து அமர்ந்து அகர்தவம் அமர்ந்து ஆற்ற செய்யக்கூடாது. சாந்தி நிலையில் வந்து இருக்கணும். சாந்தி தவமும் எந்த தவமும் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றியம்மா. வாழ்க வளமுடன். நன்றியா. நன்றி. மிக்க நன்றி. வாழ்க வளம். கலாவதி அம்மா ஏற்கனவே கேட்டுட்டீங்க, நீங்க வந்திருக்கீங்களா லைன்ல? கலாவதி அம்மா? சரி, ரைட். வாழ்க வளமுடன்மா. கரூர் கலாவதி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க. சீக்கிரம் கேளுங்க. நான் அருப்புக்கோட்டை கலாவதி. அதான் கேட்டீங்களா? கேளுங்கம்மா. சொல்லுங்க. கைவல்யம்னா எப்படி சார்? கைவல்யம் சொல்லுங்க. என்ன அது? தொடர சொன்னீங்கன்னா தான் நாங்க சொல்லுவோம். என்ன வேணும் உங்களுக்கு, அது சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம், பொருள். அதாவது கைவல்யம் என்று நீங்க வந்து தமிழ் டிக்ஷனரியிலே பார்த்தாலே உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கிறோம். இது உங்களுக்கு என்ன சந்தேகங்கிறத மட்டும் சொல்லுங்கம்மா, நான் சொல்றேன். இல்ல, இறைநிலை வந்து சித்தியாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இறைநிலை சித்தியாகிறது, நமக்கு அந்த இறை உணர்வு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து அதாவது இறைநிலை கைவல்யம் அப்படின்னா அந்த இறைநிலையோட நாம் கலந்து அதனுடைய செய்கைகளை பூரா அறிந்து கொள்வது என்பது கைவல்யம். நீங்க போன்ல எங்கிட்ட கேளுங்க, நான் விவரமா சொல்றேன். கைவல்யத்துக்கு என்ன தமிழ்ல அகராதியில எப்படி இருக்கு என்னங்கிறத நான் சொல்றேன்மா. நீங்க போன்ல கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி சார். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே